திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரைகனி அப்பமோடவள் போரி கப்பிய கரி முகநடி பேணி கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன மதியமும் வைத்திடும் மரண் மற்பொரு தீரல் போய யானை மத்தளவீரணை முதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவே முத்தமிழ் அடவினை முற்படுகிறீர்கள் முற்பட எழுதியோனே அத்துயரதோடு சுப்பிரமணிபடம் அப்போன மதனிடை அக்குறமகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணுமணவர்கள் பெருமா எந்தாயும் எனக்கருடந்தையும் நீ சிந்தாகுலமானவி தீந்தனையாள் கந்த கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே உயிர்கோன் பொழித்த உயிர்கோன் கடல் போற்றி ஆலிசை கல்விதப்பில் அணிந்த பிரான் நடை போற்றி பாலி திருநாவலூர் வெண்கண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாரூரர் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடன் ஐயா பதில் வைத்தியான சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று திருவாசகத்தில் சிவபுராணத்தில் சென்ற முறை 10 வரிகள் பற்றி பேசினோம். இன்று 11வது வரியிலிருந்து 20வது வரி வரையும் அதோடைய விளக்கத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் அடியாராலும் கூட்டியுள்ளது. மாணிக்கவாசக பெருமான் குதிரை வாங்குவதற்கு தொண்டி மாநகரம் செல்லும் போது இடையிலேயே திருப்பெருந்துறை என்ற அந்த தலத்தில் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு திருவாசகம் பாடினார். அதிலும் குறிப்பாக திருவாசகம் ஒவ்வொரு திருக்கோயிலையா பாடிட்டே போனார். இந்த சிவபுராணத்தை திருப்பெருந்துறையில தான் பாடினார். அந்த 3க்கு விளக்கம் கேட்கும்போது சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன என்பதை பற்றி கேட்கும்போது சிவபெருமான் அதை பூரா பதில் சொல்லிட்டே இருந்தார். உடனே திருவடியில் விழுந்தார். சாமி 2 திருவடியும் தூக்கி தலையில் வைத்தார். அப்படி தலையில் வைத்ததுமே அப்ப பாடப்பட்ட பாடல் தான் இந்த சிவபுராணம். புராணம் என்பது பழமையானதுன்னு அர்த்தம். இப்ப சிவபெருமான் இடை வந்த கடவுளா கிடையாது, ஆதி கூட கிடையாது. சாமி அனாதி. அனாதினா ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அப்படி உள்ளது அனாதி பேர். இப்ப நாமளுமே அனாதி தான். உயிர்களும் அனாதி, இறைவனும் அனாதி. இந்த பாசமாகிய மாயையும் கண்மம் மாயை ஆணவம் 3மே அனாதி. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? அப்ப சிவபெருமான் நமக்கு ஒரே வயசாங்க அப்படின்னா ஒரே வயசு தான். சிவபெருமான் நமக்கும், ஆனா அவர் பேரறிவுடையவர், நாம சிற்றறிவுடையவர். அவர் பேராற்றல் உடையவர், நம்ம சிற்றாற்றல் உடையவர். எல்லாத்துலேயும் நம்ம ஆப்போசிட். சிவபெருமான் அவர் ஒரு சேர அறிவர், நம்ம விட்டு விட்டு தான் அறிவோம். அவர் எல்லா பொருளையும் ஒரு சேர கலந்துருப்பாரு, நம்மளால அப்படி கலந்துக்க முடியாது. நம்ம இங்க இருந்தா வீட்டில் இருக்க மாட்டோம், வீட்டில் இருந்தா இங்க இருக்க மாட்டோம். நம்ம இங்க சொற்பொழி கட்டிக்கிட்டு இருந்தா வீட்டில் போய் பார்த்து இருப்போவா, இருக்க மாட்டோம். ஆனா சாமி எப்படின்னா இங்க சாயரட்ச பூஜை நடக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப திருவொற்றியூர், சென்னையில திருவொற்றியூர்ல சாயரட்ச பூஜை நடக்கு. சிவபெருமான் ஏற்றுக்குவாரு, ஏற்றுக்க மாட்டாரா? ராஜபாளையத்துல மயிலாசாமிக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்றுக்கிட்டாரா, ஏற்றுக்கிட மாட்டாரா? ஏற்றுக்குவார். அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்குவார். ஏன்னா அது வியாபகம், முற்றும் வியாபகம். நாம எப்படி வியாபகம் அப்படின்னா அடங்கிய வியாபகம். எது போல அப்படின்னா இப்ப காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது. சைக்கிள் டியூப்ல காத்துக்கிட்டே எப்படி இருக்கும்? அந்த டியூபுக்குள்ள மட்டும் அடங்கி இருப்பது போல நம்மளுடைய வியாபகம் அடங்கி இருக்கும்.
நாம எவ்வளவு தூரம் நம்ம நினைக்கிறோமோ, திடீர்னு ஒரு அமெரிக்காவை நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வரைக்கும் உங்களுடைய உயிருடைய வியாபகம் செல்லும். அதுக்கு மேல செல்ல முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்க பாதாள உலகம் வரைக்கும் உங்களால செல்ல முடியும். அதுக்கு மேல உலகத்துக்கு உங்களால போக முடியாது. அப்படிதானே விஷ்ணு போனாரு. வராகோடியை எடுத்து பூமியை தொலைச்சு உள்ள போய்கிட்டே இருந்தாரு. பாதாள உலகத்துக்கு மேல போக முடியல அவரால். ஆனா சாமியோட திருவடி எங்க இருக்கு அப்படின்னா, பாதாளம் 7னுக்கு அப்பால். கீழே நமக்கு கீழே உள்ள உலகம் வந்து அதல, விதல, சுதல, தராதல, மகாதல, ரசாதல, பாதாள உலகம் கீழே இருக்கு. அது வந்து நாகலோகம் பேரு. 7 உலகம் நாகலோகம் பேரு அந்த லோகம். அது கீழே நீங்க உலகத்தை பார்க்க முடியாது. அதுக்கு கீழே வந்து சுவாமியோட திருவடி தான் விலகித்தோம். பாதாளம் 7னும் கீழ் சொற்கழிவு பாதமல போதார் முனை முடியும் எல்லா பொருள் முடிவே வேதை ஒரு வாழ் திருவேணி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாளும் போத உலவா ஒரு தோழங்குண்டருளன் கோயில் குலத்தரந்தன் கோயில் பினா பிள்ளைகள் ஏதவன் ஒரு ஏதவன் ஆறுற்றாரையலா ஏதவனை பாடும் பரிசெலோரும்பாய். இது நாங்கெல்லாம் மார்கழி மாசத்துல சரி பாடுறதாங்க அப்படிங்கிறது. மார்கழி மாசம் எல்லாமே இந்த பாடம் தான் பாடுவீங்க. அந்த 30 நாளுமே புண்ணிய காலம் மார்கழி மாசம். அப்ப முழுவதுமே எல்லாரும் திருவம்பகை தான் பாடுவாங்க. எதுக்காக திருவம்பகை பாடுறாங்க? 12 திருமுறை அது கயிறு சத்துறாங்க. ஏன் திருவம்பகைக்கு ஏற்றம் கொடுக்குறாங்க? அது திருவாசகத்துல திருவம்பகைக்கு ஏற்றம் கொடுப்பதன் காரணம் என்ன? ஏன்னா சக்தியை வியந்தது. அதாவது சக்தியை வியந்து சொல்லப்படுவது. சக்தி தான் நம்மளை கொண்டு போய் சிவத்தை சேர்ப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக இப்ப வைஷ்ணவ மதத்தில் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பெருமாள் வழிபாட்டில் எடுத்துட்டீங்கன்னா கண்ணனையே கணவராக கேட்பாங்க ஆண்டலமா. அப்படிதானே? அடியார் வந்து கணவரையே யாரை கேட்பாங்க? மதி நிறைந்த அண்ணன். ஆனா நம்ம சமயத்தில் அப்படி சொல்லப்படுற நாம சிவபெருமானுடைய அடியார்கள் கணவராக கிடைக்க வேண்டும் என்று நம்ம சொல்றோம். அப்படித்தானே கேட்கணும். அதுதானே முறை. அதனாலதான் நம்ம எல்லாரும் அருமையா பாடி வச்சிருக்காங்க. முன்னை பழம்பொருக்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்துவ அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன் அடியார் தாழ்படிவும் அங்கவருக்கே பாங்காவும் அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்கிய என்ன குறைவிலோ எம்மா. அப்ப யாரு கணவராக கிடைக்கணும்? சிவனடியார்கள் கணவனாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா அடியார்களுக்கு செய்யற எல்லாமே இரட்டிப்பாகும். புண்ணியம் புறவே இரட்டிப்பாகிட்டே இருக்கும். அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிறது, அவங்க கூட எங்க போனாலும் கூடயே போறது, அவங்களுக்கு பணிவிடை செய்யறது, அத்தனையும் சிவபுண்ணியம் ஏறிக்கிட்டே இருக்கும். ஒண்ணு செய்ய 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 இரட்டிப்பா ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சாமிக்கு செய்யறது 1 மடங்கு, அவருடைய அடியார்களுக்கு செய்வது 2 மடங்கு. அதனால எளிமையாக போயிடுவாங்க. அடியார்களுக்கு தொண்டு செஞ்சு எளிமையாக சென்று விடுவார்கள். இந்த யாரு கணவராக கேட்கக்கூடிய அந்த அடியார்கள். அதனாலதான் அந்த பதிவு முழுவதும் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்குமிய மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கென்று உரைப்போம் என்று கேள் என்பதை நின்னன்பர் அல்லாதோர் சிறக்க என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகல் என்றும் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசை எமக்கெங்கோ நல்கிய எங்களில ஞாயிறு எமக்கேலோர் என்பாவர். எந்த சூரிய எங்களுக்கு சிவனடியாரே கணவராக கிடைச்சிட்டாருன்னா அவங்களுக்கே நாங்க என்ன செய்வோம்? எங்கள் கை முழுவதும் அவங்களுக்கே பணி செய்யும். எங்க உடம்பு முழுவதும் அவர்களுக்காகவே பணி செய்யும். அதுக்கப்புறம் எந்த சூரியன் எங்க தோன்றுனா என்ன, எங்க மறைஞ்சா என்ன, எங்களுக்கு அவங்களே எங்களுக்கு சிவபெருமான். சிவனடியாரே கணவராக கிடைத்தால் அந்த அடியார்களே எங்களுக்கு செய்யும். அவங்க தொண்டு செய்ய நம்ம எளிமையாக இறைவனை அடையாளம். அதனால்தான் மற்ற சமயத்துக்கும் நம்ம சைவ சமயத்துக்கும் உள்ள வேறும். அப்படி மாணிக்கவாச பெருமான் அப்படி ஒவ்வொரு இந்த ஆட்கொள்ளப்பட்ட இடத்துல பாடுனதுதான் இந்த சிவ புராணம். புராணம் என்பது பழமையான சிவபுராணம். ஏன் சொல்றோம்னா 18 புராணங்கள்ல 10 புராணமே சிவ புராணத்தை கொண்டது, 4 விஷ்ணுவை கொண்டது, 1 அக்னிக்கு, 1 பிரம்மாவுக்கு, 2 சூரியனுக்கு, இப்படி 18 புராணங்கள் உண்டு.
அதுல சூரிய புராணம் தான் பிரம்ம கைவத்தியம்னு பேரு. அதுல வர்ற புராணத்துல தான் நம்ம மடவர் விளங்கக்கூடிய வைத்தியநாசாமியுடைய திருக்கோயில் சூரிய புராணத்துல தான் வருது. 18 புராணங்கள்ல எதுல வருது? சூரிய புராணத்துல. அது பிரம்ம கைவத்தியம்னு என்ற பேர். அந்த புராணத்துல நம்ம கோயிலோட வரலாறு போது சொல்லப்படுது. அதே மாதிரி கலசத்தில் இருந்து பிறந்தோன் அப்படிங்கிற அந்த அகத்திய மாமுனிவர் ஆரம்பத்தில் எப்படி அவர்களை அழைத்தார்கள் என்றால், இவர் கலசத்திலிருந்து பிறந்தவர், கலசத்திலிருந்து பிறந்தவர்கிற இது அவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. சிவபெருமான்கிட்ட போய் கேட்டார், எப்பா நீ நேரா மணவார் வளாகத்துக்கு போயிரு, அங்க போய் வைத்தியநாசாமி வழிபாடுச்சு, உனக்கு அந்த பேச்சொல் நீங்கும் என்று சிவபெருமான் சொல்ல, இங்க வந்து இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா அகத்திய மாமுனி வெளியில படம் வரைஞ்சிருப்பாங்க. அப்படி அந்த சிவகங்கை தீர்த்தத்துல அதை தண்ணீரை விட்ட மாதிரி போட்டிருப்பாங்க, பாத்தீங்கன்னா தெரியும். அது அப்படி அகத்திய மாமுனிவர் வந்து வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் சுவாமியை பூசிச்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து அவரை கலசத்தில் வந்துட்டு வந்தோம்னு சொல்ல மாட்டோம், குருமுனின்னு கூட சொல்லுவாங்க, அகத்தியர்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு யுகத்துக்கும் வருவார்னு கூட சொல்லுவாங்க. ஆனா கலசத்தில் இருந்து வந்தோம் சொல்ல மாட்டோம். அப்படி இந்த சிவபுராணத்தை பாடும்போது முதல்ல ஒரு 10 வரையும் முதல்ல நம்ம பார்த்தோம். எடுத்தவே நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமச்சிவாயத்தை சொல்லும் போதே அது போராட்டம் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அவ்வளவு விஷயங்கள் நமச்சிவாய்ங்கிற அந்த ஒரு சொல்லுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சென்ற முறை இதை போய் வீட்டில் போய் சிந்திச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணு, இந்த ஏரியா விட்டுட்டு நாங்கள் வெளியில போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்க திருவாசகம் எப்போ வைக்கிறீங்களோ அப்பதான் அந்த புத்தகத்தை நான் திறந்து பார்ப்போம். அப்படின்னு இல்லாம என்ன செய்யணும்னா, இப்ப நம்ம எடுக்கிறோம்ல, அதை நீ வீட்டுல போய் இன்னைக்கு இந்த 10 வரையும் எடுத்தாரு, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு போய் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஊற ஆரம்பிச்சிருக்கு. சாமி கிட்ட ஒன்ற ஆரம்பிச்சிருக்கு. இறைவன் மேல அன்பு உங்களுக்கு வர ஆரம்பிச்சு. அப்படி சென்ற பிறகு நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நாதன் அவர் எப்படிப்பட்டவருக்கு நாதன்? அந்த பிரம்மா விஷ்ணுவுக்கே நாதன், அதனால மற்றவர்களுக்கு சொல்லவே வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் இமைப்பொழுதும் கண்ணை மூடி முளைக்கையில கூட நம்ம நெஞ்சத்தை விட்டு அகலாத இருக்கக்கூடிய பெருமான். கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகிரென்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. வேகத்தின் வழியில் போனா சிவபெருமான் ரொம்ப தொலைவில் இருப்பாரு, ஆகமத்தின் வழியாக சென்றால் அன்னிப்பான நெருங்கி வருவாருங்கிறதெல்லாம் பார்த்தோம். அவன் ஏகன் ஒருவனாகவும் அநேகன் பலைவனாகவும் எல்லாருக்குள்ளேயும் இருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் அப்படின்னு பார்த்தோம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த உலகத்துல பரபரப்பே வேண்டாம், நிதானமாக இருந்து இறைவனை வழிபாடு செஞ்சாலே போதும். சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில படபட பட 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 பட. அன்னைக்கு ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு கூட்டு போனேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன். 5 நிமிஷமா? நீங்க ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகட்டும், நீங்க சாமி கூட்டுவாங்க அப்படின்னு உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரத்துல போயிட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கும் வேகம் வந்து என்ன போயிட்டு 2 நிமிஷத்துல வந்து ஏசா பூஜைக்கு எல்லாம் எடுத்து வைக்கணுமாங்க, நீங்க ஒண்ணு பூஜையை முடிஞ்சிச்சு 2 நிமிஷத்துல பூஜை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, பூஜை என்றால் நிதானமாக செய்யணும், பரபரப்பாக செய்யணும், சிவத்தோடு ஆழ்ந்து உள்ள போய் எந்த நிலையிலையும் சாமியை சிந்தனை பண்ணிட்டே பூஜை பண்ணணும். அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஜெபம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஜெபம் பண்ணும்போது நமக்கு எல்லா சிந்தனையும் வரும். இன்னைக்கு ஆஸ்பத்திரி போக வேண்டியிருக்கு, இன்னைக்கு பேங்க் சிந்தனை பூரா அந்த கண்ணை மூடும்போது வரும். கண்ணை திறந்தா கூட வராது, கண்ணை மூடும்போது எல்லா சிந்தனையும் வரும். அடி நிறைய தடவை பார்த்துட்டேன். அதுக்குதான் அடியெல்லாம் கேட்டாங்க, சிவா ஒரு சொல்லட்டுமா அப்படின்னாங்க. சொல்லுங்க சார். கண்ணை மூடுனா என்னமோ சிந்தனை வருது சிவா, வேற ஏதாவது ஐடியா தான் சொல்லுங்க. சாமி படத்தை முன்னாடி வச்சுக்கோ, அதை பார்த்துக்கிட்டே என்ன செய்யுங்க மந்திரத்தை. ஆனால் மந்திரம் ஜெபிக்கும் போது யாரும் பார்க்கக்கூடாது. பலர் பார்வையிட்டால் பலியா ஜெபங்கள், பலர் பாராவரணமே ஜெபி. அதனால யாரும் பார்க்காம என்ன செய்யணும், துணியை மறைச்சு வச்சுதான் ஜெபம் பண்ணணும். சில பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க, சிவா இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு, எங்க சாமி படத்தை பார்த்தா கூட சிந்தனை டக்குனு எங்கேயோ படியாக நம்ம இதை சொல்ல. ஏன்னா பல இதை எதையாவது நினைச்சுட்டே இருக்குது. அதுதான் அதை இதெல்லாம் நினைக்காம சிவபெருமானை மட்டுமே நினைந்து கொண்டிருந்தால் நமக்கு மற்றது நமக்கு ஞாபகம்.
மற்றதை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா சிவன் ஞாபகத்துக்கு வராது. அதனால யாரும் அதிகமா நினைச்சுட்டே இருக்கணும், சுவாமி ஒன்றியிருந்து நினைக்கணும். அதுலயும் ஒன்றியிருந்து நினைவின் ஊனமேல் ஒன்றில்லை கன்றிய காலனை கடிந்தான் தன் அடியவருக்காக சென்று தொழுவின்கள் தில்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எவ்வருவான் தன் திருக்குறிப்பே என்று சொல்வதற்கிறங்க மனம் ஒன்றி சாமி வழிபாடு செய்தால்தான் நம்ம பூஜையில சிறந்து விளங்க முடியும். அப்படி வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவழ்க பிறப்பருக்கும் பிஞ்சகன், பிஞ்சகன்னா தலைக்கோலம் கொண்டவன் சொல்லி பார்த்தோம் சென்ற முறை. தலையில என்னென்னலாம் அணிஞ்சிருக்காரு, கங்கை அணிஞ்சிருக்காரு, பிறைமதி சொல்லியிருக்காரு, எல்லாம் அடைக்கலம் காத்து சாமி தன்னுடைய சிரசில் வைத்துக் கொண்டிருக்கின்றார். வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவழ்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கலர்கள் வெல்க புறத்தாருக்கு சேயோன் தன் பூங்கலர்கள் வெல்க கரம் குய்வார் உள்மகிழும் கோன்கலர்கள் வெல்க சிரம் குய்வார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்கன்னு பார்த்தோம். மாணிக்கவாசகர் பாடும்போதே வாழ்க 6 படிச்சு நமச்சிவாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலியாண்ட குருமணியன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. 6 வெல்க எத்தனை? 5 வெல்க. போற்றி எத்தனை? 8 போற்றி. அப்ப 6, 5, 8 658 பாட்டு தான் பாட போறேன்னு முதலே சொல்லிடுறாரு ஞானத்துல. இப்ப 658 பாட்டு தானே இருக்கு திருவாசத்துல. அது 658 பாட்டை தான் நான் பாட போறேன்னு முதலே வாழ்க வெல்க போட்டிட்டு சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன பார்க்க போறோம்? ஈசனடி போற்றி. மொத்தம் இப்ப அதைத்தான் பார்க்க போறோம். இதுலதான் நம்ம விட்டோம். இறைவன் அடி வாழ்க்கை வச்சுட்டு அந்த வெல்களை வந்து எதை முடிச்சோம்? சிரம் குய்வார் ஓங்குவிக்கும் சீரோன். இப்படி வாழ்க்கை இப்படி சிரச எப்பயுமே சிவபெருமானை வணங்கும் போது இப்படி சிரசின் மேல் இப்படி வைத்துக் கொண்டுதான் சிவபெருமானை வணக்கம் செலுத்த வேண்டும். மற்ற தெய்வத்துக்களுக்கு இப்படி சொன்னா போதும். ஆனா சிவபெருமானை வழிபாடு பண்ணும்போது இப்படி கையை தூக்கி இறக்கும். இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். ஒருத்தர் கோயில போய் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? பின்னாடி இருக்கிற ஆளை மறைச்சிக்கிட்டு இப்படி இருக்காரு. அவரு இப்படி பார்த்துருக்காரு, இப்படி பார்த்துருக்காரு, இப்படி பார்த்தாரு, இப்படி மறைச்சிருக்காரு. சிவா முதல்ல கீழே இறக்குங்க, உங்களுக்கு யாரு மனம் சொல்லி கொடுத்தா அப்படின்னு நமக்கு ஒரு கெட்ட பேர் சேர்ந்து அவரு கவமா வந்தாரு. சிவா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சேன், எனக்கு நல்ல வசம் விழுந்தது அப்படின்னாரு. என்ன செஞ்சீங்க அப்படின்னு. நீங்க சிரசு மேல கையை மேல ஏறித்தானே வணங்கி சொன்னீங்க, நான் அப்படி வணங்குறேன். சரி வேற என்ன பண்ணீங்க? பின்னாடி திட்டாரு சிவா. ஏன் நான் தூக்குனதே இறக்கவே இல்லைல்ல அப்படின்னு. அப்ப வையாம என்ன செய்வாங்க? தூக்கிட்டு இப்படி இறக்கிறது. மற்றவங்களுக்கு இடையூறா இருக்கக்கூடாது. நாம் செய்கிற வழிபாடு இடையூறாக இருக்கக்கூடாது. அதே போல திருக்கோயில பாடல் பாடும்போது சில பேர் மனம் ஒன்றி சாமி வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் போய் நீங்க சத்தமா பாடினீங்கன்னா அவங்களுக்கு இடையூறா இருக்கும். யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம வழிபாடு பண்ணணும். நீங்க பாடணும்னா வெளியில வந்துடணும், வெளியில வந்து பாடணும். அவங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அதுவே வெளிப்புறம் சுத்தும் போது நீ வாட்டு சத்தம் போட்டு பாடுங்க, யாரும் இன்னும் உங்களுக்கு கேட்கவே மாட்டாங்க. வெளிப்புறத்துல பாடுங்க, ஒருத்தர் கேட்க மாட்டாங்களே. தலையே நீ வணங்காய் தலைவாழை தலை கணிந்து தலையாலே வழி தேருங்களை வனை தலையே நீ வணங்காய் அப்படியே சொல்லிட்டு வெளிப்புறத்தை சுத்துங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். வெளிப்புறம் சுத்தும் போது அந்த பாட்டை பாடணும் இல்லையா? திருமுறைகளாவது பாடணும். அதுவும் எங்களால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நமச்சிவாயத்தையாவது என்ன செய்யணும்? சொல்லிக்கிட்டே சுத்தணும். புரியுதா? டீச்சர் எடுத்தாங்க நமச்சிவாயா இச்சு சேர்த்து சொல்லணும். நாதன் நாமம் நமச்சிவாயே, வரதன் நாமம் நமச்சிவாயே, நம்பர் நாமம் நமச்சிவாயே, நமச்சிவாய் சொல்லிட்டே சுத்தணும். அப்படி ஈசனடி போற்றி அப்படிங்கிற ஈசன் அடி போற்றினா அவன் எல்லாத்துலேயும் சர்வ வியாகமும் உடையவன். ஈசன் என்ற ஒரு சொல்லுக்கு எல்லா உயிர்களுக்கும் சொந்தக்காரன் என்றும் சர்வ வியாகத்தை உடையவன் என்றும் எல்லா விதமான அதிகாரத்தையும் உடையவன் என்றும் பொருள். ஈசன் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு சாமி எப்படி இருப்பார் அப்படின்னா எல்லா பொருளையும் ஒரு சேர வியாபித்து இருப்பார். எந்த பொருளையும் அவர் கலக்காத பொருள் கிடையாது. மாணிக்கவாசகர் பெருமான் சொல்லும்போது சொல்றாரு, ஒன்று நீ இல்லை அப்படின்னாரு. சாமி எந்த பொருளுமே நீ இல்லை சாமி அப்படின்னாரு. சொல்லிட்டு என்னடா மாணிக்கவாசகர் பெருமான் இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அடுத்த வழியில சொல்றாரு, அன்றி ஒன்றில்லை அப்படின்னாரு. எந்த பொருளும் இறைவன் கலக்காம அந்த பொருள் இயங்காது. எந்த பொருளும் அவர் இல்லை, ஆனா அவர் கலக்காம எந்த பொருளும் இயங்குவது. ஒன்று நீ இல்லை அன்றி ஒன்று. யார் உன்னை அறிவிப்பாரே அப்படிங்கிற மாணிக்கவாசகர். அவர் நம்ம அறிவை கொண்டெல்லாம் இறைவனை அறியவே முடியாது. அவர் என்பதற்கு எட்டால் எழிலால் கடல் எழுஞ்சி அவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு
சாமி சர்வ வியாபகத்தை உடையவன், எல்லாத்துக்கும் மூல காரணமா இருப்பாரு சுவாமி. அது மாதிரி எந்த ஒரு ரூல்ஸ் சொல்றாரோ அந்த ரூல்ஸ் சிவபெருமான் மீற மாட்டார். இப்போ ஒரு கணவர் இல்லாத வீட்டுல யாரும் போகக்கூடாது, யாரும் ஒரு ஆண்மகன் போகக்கூடாது. இல்லைன்னா யாராவது வீட்டுல ஆள் இருக்காங்கன்னா போகலாம், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் போகக்கூடாது. இந்த ரூல்ஸ் சிவபெருமானே மீறல. சிறுதன் நாயனார் வீட்டுல வர்றாரு சாமி. சிறுதன் நாயனார் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஒரு நாளைக்கு ஒரு அடியாருக்கு உணவு கொடுக்கலன்னா தன் உயிரை மாய்த்துக் கொள்வார். அந்த கொள்கையோடு வாழ்வார். அந்த அம்மையார் கூட எல்லா உதவியும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு அடியார் கூட கிடைக்கல, அன்னமளிக்கிறது. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த நேரத்தில் நான் போய் வெளியில போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி சிறுதன் நாயனார் வெளியே போயிடுறாரு. அந்த நேரத்தில் சுவாமி அப்படியே எப்படி வர்றாரு, அந்த அகோரி வேடத்துல வர்றாரு சாமி. வந்து அந்த சிவ வேடம்லாம் இருக்கு, திருநீர் இருக்கு, ருத்ராட்சம் இருக்கு, எல்லாமே இருக்கு, எலும்பு மாலை அணிஞ்சிருக்காரு. அப்படியே வர்றாரு. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல வேலை ஒரு அடியார் கிடைச்சிட்டாங்கன்னு சந்தோஷப்படுற நேரத்துல, ஐயா முதல்ல வீட்டுக்கு வாங்கய்யா அப்படின்னு அந்த அம்மா கூப்பிட்டாங்க. உடனே இல்லைம்மா உங்க கணவர் இருக்காரா? இல்லை. அப்படியா, சரி நான் என் ஊர் எல்லையில இருக்கேன், நீ வந்து என்ன கூப்பிடுமா அப்படின்றது. உடனே இந்த அம்மா சிரிப்போடு இருக்காங்க, பூரிப்பா இருக்காங்க. அந்த நேரத்தில் சிறுதன் என்ன இப்படி தொலைவில் இப்படி வர்றாரு. இப்போ நம்மளாம் என்ன தெரியுமா செய்வோம், இந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு தான் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் சாவ போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிப்பாங்க. இருக்கீங்களா? அப்படிதான் சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இந்த அம்மையார் சிரிச்சதும் சிரிக்கல பார்த்தா ஏதோ ஒரு அடியார அவர்கள் பார்த்துக்கிட்டார் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தோடு வர்றாங்க. இதம்மா என்னாச்சு, ஒரு அடியார் வந்தாங்க, ஊர் எல்லையில் இருக்காங்க, நீங்க போய் அவங்க அழைத்துட்டு வாங்க, நான் வந்து உணவு தயார் பண்றேன் அப்படின்னு செய்யறேன். உடனே சாமி போறாரு. சிறுதன் என்ன போய் சாமி போய் பார்க்குறாரு. பார்த்ததும் போனதுமே ஒன்று ஒன்றா சொல்ல 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 இவருக்கு அப்படி ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் கலங்கலை. இப்போ நான் வந்து சாதாரண ஆள் கிடையாது, நான் வருஷத்துக்கு ஒருக்காக தான் சாப்பிடுவேன், அதுவும் மனித உடம்பை தான் சாப்பிடுவேன். அதான் 5 வயசு பையனை தான், 5 வயசு பையன் அவங்க வீட்டில் இருக்க சீராளன்ற பையன் இருக்காப்புல. 5 வயசு இருக்கணும், தந்தை அறுக்கணும், தாய் பிடிக்கணும், 2 ஒரு கண்ணில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது. ஏன்னா எதுக்காகனா சாமி பிள்ளை பாசத்தை நீக்க வேண்டும் என்பது. ஏன்னா போர்ல எத்தனை பேர் பழி வாங்கியிருப்பாரு யோசிச்சு பாருங்க. அப்போ ஓம் பிள்ளைக்குன்னா ஒன்றாவதுதான் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சாமி என்ன பண்றாரு யோசிச்சுப்பாங்க. இன்னொன்னு என்ன, சிவத்து மேல பற்று கொண்டவர்கள் குடும்பம் எதையுமே அவங்க பற்று வைக்க மாட்டாங்க. அவங்க செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுக்கிட்டு என்ன முழுவதும் யார்கிட்ட இருக்கும், சிவபெருமான்கிட்ட இருக்கும். 2வது அவருடைய கரணங்கள் எல்லாம் பதிகரணங்கள், அருளாளருடைய கரணங்கள் எல்லாம் பதிகரணங்கள், நம்மளுடைய கரணங்கள்லாம் பசுகரணங்கள். இப்ப நாம அப்படி செஞ்சோம்னு வச்சுக்கோங்க குற்றமாயிரும், தூக்கி உள்ள வச்சிருவாங்க நம்ம செஞ்சா. அவர் வந்து பதிகரணம், முழுக்க முழுக்க சிவ சிந்தனை, ஒரு சொட்டு கூட கண்ணீர் விடல. இப்ப இவர் ஓகே ஆயிட்டாரு, யாரு சிறுதன் நாயனாரு, அவர் ரெடி ஆயிட்டாரு, அந்த அம்மையார் ரெடி ஆயிட்டாங்க, கணவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மனைவி ரெடி ஆயாச்சு. இப்ப பிள்ளை ஒத்துழைக்கணும்ல, பிள்ளையை பிடிச்சி அறுக்கிறதுக்கு அந்த பிள்ளை ஒத்துழைக்கணும்ல. அந்த பிள்ளைகிட்ட தனியா அப்படி போய் மெதுவா பேசுறாங்க, ஐயா இந்த மாதிரி அடியாருக்கு நீ உதவணையா அப்படின்னாங்க. அந்த பிள்ளை ரொம்ப பக்குவம். இந்த உடம்ப காக்காயும் நிறைய கொத்தி சாப்பிட்றத காட்டணும், ஒரு அடியாருக்கு பயன்படுத்துமே அப்படிங்கிறது அந்த பிள்ளை. அப்போ எவ்வளவு பக்குவம் பாரு. அப்படியே தாய் பிடிக்க இந்த இறக்க அப்படியே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இந்த மண்டை செடியை மட்டும் கொண்டு போய் வேலைக்காயிட்ட சந்தனாயிட்ட போய் கொஞ்சம் கையில கொடுத்துறாங்க. இதெல்லாம் கேட்க போறாரு, மண்டை இல்லாம கேட்க போறாரு, இந்த மண்டையை தூக்கி கீழே ஓடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டாங்க. இந்த அம்மா ரொம்ப புத்திசாலி, அந்த சந்தன தாதியார். இந்த சாமியார் இவ்வளவு கேட்டாரு, இதையுமா கேட்காம விடுவாரு, நல்ல தனியா சமைச்சு வச்சிருந்தாங்க அந்த அம்மா. உடனே சாமி வந்து பார்த்தாரு, எல்லாம் என்ன பார்த்தாரு, மண்டை எங்க அப்படின்னாரு. இந்த அம்மா பயந்துட்டாங்க, மண்டையை எங்க வச்சனும், இவட்ட கொடுத்த எங்க கீழே போட்டாலோ வேகமான கேட்க வந்தா, இவளை கேட்ட சாமி இதை கேட்பாருன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சாங்க. உடனே அடுத்த நிமிஷம் சாமி என்ன பண்ணாருன்னா, இவர் எதுக்கு சாப்பிட போனாரு, உன் பிள்ளை இருப்பான்ல உன் பிள்ளைய கூப்பிடு அப்படின்னாரு. அப்ப சொன்னாரு சாமி, இப்போது அவன் உங்களுக்கு உதவான் அப்படின்னு. உதவுமான், ஏன்னா இப்ப கரியா இருக்கு, எப்படி உதவுவாரு, உதவான் அப்படின்னு. அதெல்லாம் உதவான், நீ கூப்பிடுப்பா அப்படிங்கிற சாமி பக்கத்துல வந்து. இல்லை சாமி உதவ மாட்டேன்.
அப்புறம் மனைவியை கூப்பிட்டு நீ போய் உன் பையனை கூப்பிடுங்க அப்படின்னதும் அந்த அம்மையார் அடியாருடைய சொல்ல மீற முடியாம வெளியில போய் சீராளா என்று அழைத்தார்கள். அப்படி ஓடி வந்தான் அந்த பையன். இங்க கரியா இருந்த பையன் எப்படி வந்தா, அப்படி காலையில போன பையன் கொஞ்சம் கூட முடி கலையாம அப்படி ஓடி. சாமி நினைச்சா விச்சதின்றியே சாமி எத்தனை பேருனாலும் நினைச்சுக்குவாரு, உயிரோட எழுப்பிடுவாரு. இறந்தவர்களை கூட உயிரோட இருக்கக்கூடிய ஆற்றல் சாமி. ஏன்னா அவர் சர்வ வியாபகம். உயிருக்கு வந்து இறப்பு கிடையாது, என்ன தெரிஞ்சுக்கோங்க. உடலுக்கு தான் இறப்பு, உயிருக்கு இறப்பு கிடையாது. அழியாது, உயிர் அழியாது. உயிர் எப்பயுமே அழியாது. இறைவன் வந்து உடம்பை தான் படைக்கிறாரே ஒழிய உயிரை படைக்கவில்லை. திருச்செங்கட்டங்குடி தான் கணபதீஸ்வரன் பேரு. கணபதி வழிபட்டதுனால கணபதீஸ்வரம் என்று பெயர் இந்த ஊருக்கு. இப்ப நீங்க போனீங்கன்னா அவர் பிறந்து அந்த வீடு எல்லாமே இருக்கும். இப்ப நாங்க போயிட்டு வந்தோம். சரி, அப்படி அப்படி அன்பு பார்த்துக்கோங்க. சாமி சர்வ வியாபகம். அப்படி ஒவ்வொருத்தருடைய அன்பையும் பார்த்தோம்னா சாமி ஒவ்வொரு அருளாளருக்கு தகுந்த மாதிரி சாமி எப்படி இருக்கான்னு பாருங்க. ஈஸ்வரடி அப்படி சாமி எல்லாத்துலயும் வியாபகமா இருக்கு. அவர் வியாபகத்தை வந்து நம்ம சொல்லி முடியாது. எல்லா இதுலையும் எல்லா பொருளிலும் நீக்க வர நிறைந்து நிறைந்து விளங்கும் பரிபூர்ணமா இருக்கிற சாமி. அதே சரி, ஈசன் அடி. அடினா என்னது? இந்த அடி உதவுன மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க, வச்சுட்டீங்களா? என்ன அடி? திருவடி. சாமியோடைய திருவடி உதவாம வேற எதுவுமே யாரும் உதவ மாட்டாங்க. சாமியுடைய திருவடி தான் நமக்கு உதவும், வேற எதுவுமே நமக்கு உதவாது. யாரும் உதவ மாட்டாங்க. மனைவி, மக்கள், குழந்தை, இப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வரட்டும், உங்களை கழட்டி விட்டு ஓடிடுவாங்க. அதுதான் நடக்கும். யாருமே. ஆனா குற்றார் ஆறுவரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லா நமக்கு குற்றார் சாமி ஒருத்தர் தான் கடைசி காலத்துல நமக்கு கூட வருவார். இப்ப யாரும் கணவன் போயிட்டாரேன்னு சொல்லி மனைவி போறது கிடையாது, மனைவி போயிட்டாரேன்னு சொல்லி கணவர் போறது கிடையாது, பிள்ளை போயிட்டேன்னு சொல்லி தாய் தகப்பனார் போறது கிடையாது. போயிட்டானா போட்டோம், ஒரு 10 நாள் அழுவாங்க. அதுக்கப்புறம் கதை முடிஞ்சுது. சாப்பாடு டிஃபன் என்னாச்சு, காலை சாப்பாடு என்னாச்சு, மதிய சாப்பாடு என்னாச்சு, அந்த மாதிரி போயிடும். எல்லாம் இறந்து ஒரு 10 நாள் கூடுனா 30 நாள். அதுக்கப்புறம் சுத்தமா மறந்துடுவாங்க. ஒரு போட்டோவை எடுத்து மாட்டி வச்சிருவாங்க, அதோட சரி. அது ஒரு வருஷத்துக்கு நடப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பூ கூட போட மாட்டாங்க, அதோட முடிஞ்சிடும். அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம். அழிஞ்சு போகக்கூடிய உடல், நிலையில்லாத உடல் இதெல்லாம். அப்ப நிலையான பொருள் யார் என்றால் ஈசன் அடி போற்றி. சாமியுடைய திருவடி தான் நமக்கு எப்போதும். அந்த திருவடியை நம்ம பற்றி கொண்டால்தான் நாம கரை சேர முடியும். திருவடி வழிபாடு செய்தால் நம்ம சிவத்திடம் போய் சென்று விடலாம். திருவடி வந்து எதை குறிக்கும்? திருவருளை குறிக்கும். சாமியுடைய திருவடி திருவருள். அம்பாள் அனுக்கிறது எல்லாமே சாமியை அடையவே முடியாது. இப்ப ஒரு வீட்டுல அந்த அம்மா கிட்ட 2 பையங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுல 2 பையங்க இருக்காங்க. இந்த மூத்த பையன் அந்த அம்மா கிட்ட ரொம்ப பாசமா இருக்கான். எம்மா 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 எதுக்கு எடுத்தாலும் எம்மா 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 அப்படின்னு ரொம்ப பாசமா இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த அம்மா என்ன தெரியுமா வச்சுக்கோங்க, இரவானதும் அந்த ஐயா பக்கத்துல போய் உட்காந்துட்டு என்னங்க என்னங்க சொல்லுமா, நீ சொல்லும் போது ஏதோ ஐஸ் வைக்கிறேன்னு நல்லாவே தெரியுது, சொல்லுவா அப்படிம்பாரு. உடனே வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த தில்லை நகர்ல ஒரு 10 சென்ட் இடம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா இருக்கு அப்படி பாரு ஐயா. வேற ஒண்ணும் இல்லைங்க, அத நம்ம மூத்த பையன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன் அப்படிவாங்க. அந்த இன்னொரு இடம் இருக்கு பாருங்க, இந்த 2 சென்ட், அதை கூட சின்ன பையன் எழுதிடுங்க. இந்த 10 சென்ட் இடத்துக்கு எப்படியாவது அப்படின்னு அந்த ஐயாவை ஒரு வழி பண்ணிடுவாங்க. சரி நீ சொல்லிட்டேல ரைட்டு அப்படின்ட்டு. இப்ப யார்கிட்ட பாசமா இருந்தாரு அவரு மூத்த பையன்? அம்பாள்கிட்ட பாசம் வந்ததுல அம்பாள் போய் என்ன செய்றாங்க, ஐயாட்ட சொல்றாங்களா? அதே போல அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தா சிவத்திட்ட எளிமையாக போய்விடலாம். திருவருள் துணை செய்தால் சிவத்தை ஈஸியாக நாம் அடையலாம். இன்னொன்னா சாமி வேற கிடையாது, அம்பாள். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நீங்க இங்க இருக்கீங்க, உங்க முக்குல உங்க வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க வீடு எங்க இருக்கு? இந்த புக்ல இருக்கு. இப்ப நீங்க சொற்பொழி கேட்டு முடிச்சுட்டு நீங்க எப்படி போவீங்க? யாரும் நடந்து நாங்க யாருக்குன்னா இருக்கு நடந்து போவோம், நடந்தானே போவோம்.
எதால போவீங்க? நடந்து. உங்க காலால நடந்து. அதுக்கு பேர் என்ன பேரு? திருவடி. அப்ப நீங்க நினைக்கிற ஆளு வேற, நடந்து போன ஆள் வேறையா? நீங்க தான் நினைச்சீங்க சொற்பொழி முடிஞ்சிச்சு நம்ம வீட்டுக்கு போகணும் நினைக்கிறீங்க, ஆனா எதிர்த்து இங்க போயிடுறீங்க காலால் நடந்து. அப்ப நினைப்பது சிவம், முடிப்பது சக்தி. தெரியுதா அவங்களுக்கு? செயலாற்றல் வரும்போது சக்தின்னு பேரு. கடவுள் ஒன்று, மறந்துடக்கூடாது. ஒன்றே தேவன் ஒருவனே குலம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். கடவுள் அப்படின்னாலே சிவபெருமான் ஒருத்தர் தான். நம்ம சமயம்லாம் சைவம் கடந்த சமயம். எத்தனையோ பிரம்மர்கள், எத்தனையோ விஷ்ணுக்கள்லாம் மாண்டு மாண்டு சிவபெருமானுக்கு மண்டையோட போயிட்டாங்க. 100 கோடி பிரம்மர்கள் நந்தினார் எதில் 6 கோடி நாராயணன் அங்கனே எண்ணில் ஏறு கங்கை மணல் எண்ணில் என்கிற ஈறு இணை இல்லாதவன் ஈசன் ஒருவனே. அவருக்கு ஈறு இணை எதுவுமே கிடையாது, அவர் அழிவே கிடையாது சாமி. அதனால ஈறு இணை இல்லாதவன் ஈசன் ஒருவனே. இதை தெரிஞ்சிருந்தும் கூட நிறைய பேர் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, இந்த வழிபாட்டுக்குள்ள வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சாமி அவங்களுக்கு அறிவிக்கிறான்னு அர்த்தம். சாமி எப்ப அந்த உயிருக்கு அறிவிக்கின்றாரோ அப்பதான் இந்த சைவ சமயத்துக்குள்ள வர முடியும். நாடும் நகரமும் நற்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று கடைசிதான் இங்க வர முடியும். சிவபெருமான்ட்ட எடுத்ததுமேலாம் வர முடியாது. ஒரு பிறவில 2 பிறவிலாம் வர முடியாது. பல பிறவில இவர் கடவுளா அவர் கடவுளான்னு தெரிஞ்சு தத்தம் சமயங்கள் 60 சமயத்தில் நின்று இதெல்லாம் உறுதி இல்லைன்னு தெரிஞ்சு அதுல தலைவரெல்லாம் ஆகி அது உண்மை சமயம் இல்லை என்று அறிந்து அதுல இருந்து வெளியில வந்து மற்ற சமயங்கள்ல போய் சேர்ந்து அகச்சமயம் புறச்சமயம் அகப்புற சமயம் புறப்புற சமயத்துல எல்லாம் நின்று கடைசிதான் எங்க வருவாங்க? சிவபெருமான். இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிவின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வானே. கடைசி பாடி பணியணும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கணும். பாட்டுனா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க எந்த வழிபாடு செஞ்சாலும் பாட்டு பாடலன்னு வச்சுக்கோங்களேன், அது பூர்த்தியாகாது. இப்ப ஒரு வீடு நல்ல வீட்டுல வராங்க, அவனுக்கு தேவையான பலகாரங்கள்லாம் வைக்கிறீங்க, வச்சுட்டு நீங்க வாட்டு கம்முன்றதுன்னு வச்சுக்கோங்க, அவர் சாப்பிடுவாரா? என்னையா ஒரு வார்த்தை காய் வைக்கட்டுமோ குழம்பு வைக்கணும் ஒண்ணு கேட்கலாம் வச்சுக்கோங்க, அவர் சாப்பிட மனசு வருவாங்க. அது மாதிரி நீங்க எல்லா கிரியும் பண்ணிட்டு பாடாம கம்முன்றதே வச்சுக்கோங்க, சிவபெருமான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. பாடியா பாட மாட்டியா பாடுறதுதான் முக்கியம். இது அவங்களுக்கு பாட்டு தான் ரொம்ப முக்கியம். எல்லா நூல்களும் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அதுலேயும் நம்ம பாண்டிய நாடு பாட்டு தான் முக்கியம். பாண்டிய நாடு பழம்பதினாரு. அதனால பாட்டு வந்து ரொம்ப, அதனால பானபத்திர புலவர் பாடுறதுக்கு சிவபெருமான் கடிதமே கேட்குறாரு. எப்பேற்பட்ட புலவர் பானபத்திர புலவர். அவர் வறுமையில் இருக்கிறது சுவாமிக்கு பிடிக்கல, எப்படியாவது அவர் வறுமையை போக்கணும், நீங்களும் சாமியை போட்டு பாடிக்கிட்டே இருங்க, உங்க வறுமையெல்லாம் சாமி போக்கிடுவார், உடனே போக்கிடுவார். எப்படி போக்குவான்னு தெரியாது, ஆனா போயிடும். ஆனா உருகி நீங்க பாடணும். பாடுறதுல புரிஞ்சதுதான். புக்கு உங்கள்கிட்ட இருக்கா? தேவார புக்கெலாம் இருக்கா? படி. எல்லாமே தேவார புக்கு வச்சுருப்பீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வாஸ்து விடுறாங்க தேவாரத்தை. தோரடிய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதித்தோடி காணொலி சுழலி பொய்மூசி என் உள்ளவர்கள் ஏழுடைய மலரார்முனை நாள் பணிந்து ஏற்ற அது செய்த வீடுடைய பிரம்மாபுரம் பெரிய பெருமான் இவரண்ட சிவா சமய பூஜைலாம் முடிஞ்சிச்சு, நான் வரேன் ஓடிடுறாங்க. அப்படி கிடையாது. நிதானமா சாமி கிட்ட ஒரு பாட்டு பாடினாலும் உரிய பண்ணணும். அதிலே குறிப்பா பஞ்சபுராணமாவது என்ன செஞ்சிடணும், பாடிடணும். பஞ்சபுராணமாவது பாடிடணும். இல்லை சில பேருக்கு வந்து ஸ்பீடா வரும் பாரு, அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. சில பேருக்கு அடியனை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல சொற்பொழி படப்படப்படப்படப்படன்னு இப்ப சிவபுராணம் 10 வரைக்கும் 1.5 மணி நேரம் பேசியிருக்கோம். இப்ப அடுத்த 10 வரைக்கும் 1.5 மணி நேரமா? இது ஆரம்பத்துல நான் முதல்ல சொற்பொழி பண்ணும்போது சிவபுராணம் தான் பேசுறேன். 95 வரையும் கடன்னு சொல்லிட்டு டயத்தை பார்த்தா 20 நிமிஷம். 20 நிமிஷத்துல 95 வரைக்கும் சொல்லி முடிச்சாச்சு. உட்கார்ந்து அழுதேன், வைத்தியநாதா அடியெல்லாம் எப்போ 1 மணி நேரம் சொற்பொழி பேசி பழக போறேன் அப்படின்னு சாமிட்டு அழுகாத ஒரே கேட்டேன் வைத்தியநாத சாமிட்டு. அவர் கருணையோடு கொடுத்தாரு. வைத்தியநாத எத்தனை மணி நேரம் நீ வாட்டி பேசிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாரு சாமி. வைத்தியநாத வழிபாடு செஞ்சா கண்டிப்பா நம்மளை இல்லாத அவ்வளவு கருணையமா ரொம்ப அழுதேன். 20 நிமிஷம் கூட என்னால பேச முடியும். அந்த அளவுக்கு சாமி பேச வச்சு. அதான் இன்னைக்கு 10 வரைக்கும் ஒரு இடத்துல 3 மணி நேரம் பேசிருக்கேன். 10 வரியாகும் திருத்தங்கள்ல.
இங்கேயாவது 1.5 மணி நேரம், அங்க 3 மணி நேரம் பேசிட்டு 10 தேடி சாமி அவ்வளவு கருணை புரிஞ்சு. அவர் நினைச்சா என்னன்னாலும் செய்யலாம், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. திருவள்ளுவர் துணை செஞ்சா நம்ம என்ன வேணா பண்ணிடலாம். அப்படி அப்ப நினைப்பது சிவம், முடிப்பது ஈசனடி போற்றி அப்படின்னா சாமியுடைய திருவருள் என்று பேர். ஈசனா சர்வ வியாபகத்தை உடையவன். அவன் எல்லா உயிருக்கும் சொந்தக்காரன். அவர் ஒருத்தர் தான் உண்மையிலே சொந்தம். மற்ற சொந்தம்னா உங்ககிட்ட துட்டு இருந்தா வரும், இல்லைன்னா உங்களை கலட்டி விட்டோம். இவட்ட ஒண்ணும் இல்லை, போயிட்டியோ கஞ்சி கூட கிடைக்காது பார்த்துக்கோ அப்படிம்பாங்க சில பேர். சொந்த வந்தாலும் அப்படிதான் நினைப்பாங்க. இப்ப துட்டு இருக்கட்டும், உங்களை தேடி தேடி வருவாங்க. உங்க வீட்டு குழந்தை வேகமா தூக்குவாங்க. துட்டு இல்லைன்னா உங்களை யாரும் தொடவே மாட்டாங்க. அந்த குழந்தை அப்படியே தான் இருக்கும். அப்படிதான் இந்த உலகம் ஓடி. ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி. ஈசன் அடி போற்றின்னு சொன்னவரு அடுத்து ஏன் எந்த அடி? ஈசன்ங்கிறது பொதுவா சொல்றது. எந்தை அவன் எனக்கு தந்தையா இருக்காரு அப்படின்னு. எந்த அடி போற்றி. அதுலயும் அப்போ சொன்னாரு, அத்தா உன் அடியை அன்பால் ஆத்தாய் அருள் நோக்கி தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்ட. அத்தானா தந்தையே அர்த்தம், அப்பா அப்படின்னு அர்த்தம். அத்தான் உன் அடியனை அன்பால் ஆத்தாய் அருள் நோக்கி தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய். எத்தனை அரியை நீ எளியானாய், என்னை ஆண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய். நான் எப்படிப்பட்டவனா, பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் எத்தனையும் ஒருத்தாய் என்றே இத்தனையும் எம் பரமோ ஐயா ஐயோ எம் பெருமான் திருக்கருளை இருந்தவாறேனாரு அப்ப சொன்ன. இந்த பாட்டெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேவாரத்துல படிச்சிருக்கோம் சொல்லுவாங்க. அதுல முக்கியமா அந்த ஆட்டிவித்தால் ஆரோருவர் ஆடாதரை பார்த்து கீழே வரும் நினைக்கிறேன் இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பா அதுலதான் வருது. ஆட்டிவித்தால் ஆரோருவர். அந்த பாட்டுல பார்த்துருக்கீங்களா? அந்த பாட்டுல இந்த பாட்டை பாடிருக்கீங்களா? அத்தா உன் அடியேன்னு. அதை மட்டும் தான் விட்டுட்டேன் அப்படிங்கிறீங்களா? 3 பாட்டு 4 பாட்டு அந்த பதியத்துல வரும். அத்தா உன் அடியனை அன்பாலாத்தாய் அருள்நோக்கி தீர்த்த நீராட்டி கொண்டாய். சுவாமி அவர் பார்வையில என்ன செஞ்சிருவாராம், நம்முடைய ஆணவத்தை கழுவி விடுவார். சாமியுடைய பார்வைப்படணும். அதுக்குன்னு தினசரி திருக்கோயில போய் சுவாமியை பார்க்கணும். நீங்க விருப்பப்பட்ட சுவாமி உங்களை அழைச்சிடுவாரு. நீங்க விருப்பப்படலைன்னா கோயிலுக்கு அழைக்க மாட்டாங்க. இன்னைக்கு கோயிலுக்கு போவா, வீட்டுல குறுந்தல் வேற வருது, நம்ம என்னைக்கு கோயிலுக்கு போய் என்ன அப்படின்னு பேசாம வீட்லயே இருந்துருவோம் அப்படின்னு வீட்லயே தான் இருப்போம். போக மாட்டோம். போக விடாம ஆயிரும் நிலம். எந்த சூழ்நிலையும் இன்னைக்கு சாமியை போய் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் சிவபெருமான் என்ன செய்வாரு, உங்களை அழைத்து அவர் பார்ப்பார். அவர் பார்வை பட்டுச்சுன்னா நம்மளுடைய ஆணவ மனது கழுவப்படும். அத்தா உன் அடியனை அன்பாளாத்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய். அவனுடைய அன்பினாலே, அவன் மேல் செலுத்துகின்ற அன்பினாலே அவனுடைய பார்வைப்பட்டு நம்முடைய ஆணவ மனத்தை சிவபெருமான் கல்வி அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய். எத்தனை அரியணை, யாருக்குமே காண கிடைக்காத கடவுள். யாரு போய் உன் திருவடியை பார்க்க முடியல. எத்தனை அரியணை எனக்காக நீ என்ன செஞ்ச, எளியானாய். அடியாரை கூப்பிட்டா ஓடி வந்துருவாரு சாமி எளிமையா. மற்றவங்க கூப்பிட்டா வேகமா போக மாட்டாரு சாமி. அடியார் கூப்பிட்டா ஓடி. பிரம்ம விஷ்ணு கூப்பிட்டாங்க, அவங்க யான் எனது செருக்கோடு போனாங்க, சுவாமியை வந்து காய்ச்சி. அடியார்கள் அப்படி போவாங்களா? நான் இறைவனை பார்த்து விடுவேன், நான் தவம் செய்து பார்த்து விடுவேன் அப்படி யாராவது சொல்லுவாங்க? அப்படி சொன்னாங்கன்னா அவங்க இன்னும் சரியா படிக்கலன்னு அர்த்தம். யாராவது போய் அதையும் சொல்றாரு மாணிக்கவாசகர். சிலவர் பார்த்தீங்கன்னா உச்சார் வருந்த உரைப்பவருக்கு ஒழித்தும் அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். வீட்டில் உள்ளவங்களெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு நான் காட்டில் போய் தவம் இருக்க போறேன்ட்டு அப்படி அவங்களெல்லாம் வருத்தப்பட செஞ்சுட்டு வெளியில போறாங்கல்ல வீட்டை விட்டு, அவங்களுக்கு சுத்தமா சாமி காட்சியே கொடுக்க மாட்டாங்க. உற்றார் வருந்த உரைப்பு, நான் எப்படியாவது சிவத்தை பார்த்துருவேன் அப்படின்னு உரைப்போடு போறாங்கல்ல, அவங்களாம் பார்க்க முடியாது. நாம இல்லறத்துல இருந்து கொண்டே அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டே இறைவனை வழிபாடு செய்யும். இதுதான் எளிமையான வழி இறைவனை அடைவது. இப்ப துறவரம் முழுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளுல படுப்பது போல. இப்ப இல்லற வாழ்க்கை வந்து பஞ்சமத்தையில படுப்பது போல. பெரும்பாலும் நமக்கு பஞ்சமத்தையில படுக்கிறது தான் பிடிக்கும். யாரும் முள்ளுல படுக்கிறதுன்னு நினைக்க மாட்டோம் அப்படிங்கிறதா தெரியும். யாராவது முள்ளுல போய் படுக்கணும்னு நினைப்போவா? ஆனா துறவர் உள்ளவருக்கு ஏன் முள் படுக்கை என்று சொன்னார்கள் என்றால், அவர்கள் அதை ஒரு பார்வை பார்க்கும் போதே அவங்க தவறாக நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்களுக்கு எத்தனை பிறவி வரும்னு சொல்ல முடியாது. துறவரம் கொண்டவர்கள் வந்து தவறா கூட யாரையும் எதுவும் செஞ்சிடக்கூடாது, பார்த்துடக்கூடாது. எல்லா உயிரிடத்திலும் இறக்க குணம் இருக்கணும், எல்லாத்துலையும் இறக்கம் இருக்கணும். யாரையும் பாகுபாடு பார்க்கக்கூடாது, வேறுபாடு பார்க்கக்கூடாது. பிற உயிரினத்துல எந்த உயிருக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. நிறைய ரூல்ஸ்கள் இருக்கு. ஒரு ஊர்ல 3 நாளைக்கு மேல தங்கக்கூடாது. துறவிகளுக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கு. ஒரு ஊருக்கு போனா 3 நாளுக்கு மேல அங்க தங்கக்கூடாது. அடுத்தடுத்த ஊருக்கு போயிட்டு அப்படித்தானே பட்டத்துல ஒவ்வொரு இடத்துக்கா போயிட்டு கடைசி ஒட்டியூர்ல போய் மோட்சம் அடைஞ்சாரு. ஒவ்வொருத்தர் கோயிலுக்கா போய்கிட்டே இருந்தார்ல. துறவிகள் வந்து அப்படித்தான். இப்போ உள்ள துறவிகள் எப்படி தெரியுமா? இங்க பாருமா, நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து ஒருத்தர் சென்னையில இருந்து கிளம்பியிருக்காரு. நான் துறவரம் கொண்ட போறேன்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து கிளம்பி திருச்சி வரைக்கும் வந்திருக்காரு. அடாடாடாடா, அந்த வெள்ளிச்சும்ப வீட்டுக்கு வெளியில வாசப்படியில வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு மறுபடியும் பஸ்ஸை பிடிச்சி ஒருவருக்கும் ஏமா சென்னைக்கு போயிருக்காரு. போய் ஏமா ஏமா இந்த வெளிச்சம் எடுத்து உள்ள வைமா, நீ தான் ஒண்ணு வேணான்னு போயிட்டே இல்லை. அந்த வெள்ளிச்சம்பு வெளியில இருந்தாங்க, உள்ள இருந்தாங்க. எனக்கேட்டு வந்து இந்த செம்படுத்து உள்ள வை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போறாங்க. பற்று உடனே அப்புறம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கோவணத்தை காய போட்டிருக்காரு. திடீர்னு மழை வந்துருச்சு, என் கோவணம்ட்டு ஓடணும். பற்று விட்டவங்க எல்லாத்தையும் விட்டுறணும், கிடைக்கிறத அனுபவிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். உடுத்த கந்தை துணி ஒண்ணு, அவ்வளவுதான். பட்டத்தால் அழகா சொல்றாரு. படுக்கை எங்கும் புறம் திண்ணை உண்டு, பசித்து வந்தால் கொடுக்க சிவன் உண்டு, உடுத்த கந்தை துணி உண்டு. உடுத்துறதுக்கு ஒரு துணி போதும் மறைக்கிறதுக்கு, அதே அழைச்சி கிட்டிக்க வேண்டியது, அவ்வளவுதான். உடுத்த கந்தை துணி உண்டு, பசித்து வந்தால் கொடுக்க சிவன் உண்டு, படுக்கை எங்கும் புறம் திண்ணை உண்டு. அந்த காலத்துல அவங்க திண்ணை வச்சு கட்டினாங்க. இப்ப எந்த வீட்டுல திண்ணை நீங்க காமிச்சிருங்க பாத்துருவோம். ஒரு வீட்டுல இருக்காது. நீ எங்க வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருவா நீ அப்படின்னு அடைச்சு என்ன செய்வாங்க, கெட்டுவாங்க. யார் வீட்லயும் நீங்க திண்ணையை பார்க்க முடியாது. அப்படி இருந்தா ரொம்ப சிறப்பு. அது சில பேர் திண்ணை கட்டிருப்பாங்க, யாராவது உட்கார்ந்தாங்கன்னா தண்ணியை தெளிச்சு விட்டு ஓடு. அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்துல பஸ் கிடையாதா, நடந்தே போவாங்க, கோயில்களுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு எங்கேயாவது இருட்டிருச்சுன்னா எல்லா வீட்லயும் திண்ணை கட்டியிருப்பாங்களா, அந்த இடத்துல உறங்கிடுவாங்க. காலைல விடிஞ்சதும் அப்படியே எதிர்த்து அடுத்து போய்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு வெயில் வந்துச்சுன்னா ஒரு வீட்டுல ஒதுங்குவாங்க. அதனால எல்லா வீட்லயுமே பிறந்த கெட்டி வச்சிருந்தாங்க. இப்ப எங்கேயுமே பிறந்தன பார்க்க முடியாது. போங்க நீங்க ஒண்ணு அப்படி கட்டினோம்னா வந்து இருக்கிறதையும் பறிச்சுட்டு போயிடுவாங்க. நல்லா வந்து சேர்ந்தீங்க அப்படின்னாரு ஒருத்தர். உங்க பேச்சை கட்டோம்னா அவ்வளவுதான் போக அப்படின்ட்டு இருக்காரு. சரி, அவர் விருப்பப்படி நடக்கட்டும். சரி, இப்படி சொல்லியிருக்கு, ரூல்ஸ் அப்படி சொல்லியிருக்கு. நான் விஷயத்தை எடுத்து சொன்னேன், புறந்திண்ணை வச்சு கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னேன். அதெல்லாம் இந்த காலத்துக்கு சரி வராது, நீங்க வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு. அதனால சரி, எந்த அடி போற்றி அப்படின்னு சொல்லும் போது சுவாமி வந்து நமக்கு தந்தையாக இருக்கின்றார். தந்தையா இருந்து அத்தா உன் அடியை நீ அன்பாளாத்தாய், அருள் நோக்கி தீர்த்த நீராட்டி கொண்டாய், எத்தனை அரிய நீ எளியானாய், என்னை ஆண்டு கொண்டு இறங்கி ஏந்து கொண்டாய். நான் எப்படிப்பட்டவனா, பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன், எவ்வளவு சொல்றாரு பாருங்க. தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்துறாரு பாருங்க. இப்ப நாம சொல்லுவோம் சாமிகிட்ட, சாமி நான் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன், சாமிகிட்ட போய் சொல்லுங்க பாப்போம். இல்ல சாமி, நான் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் எல்லாம் செஞ்சுக்கிட்டா சாமி இருக்கேன். நம்ம போய் தான தர்மம் செஞ்சதெல்லாம் போய் சாமிகிட்ட போய் சொல்லிட்டு இருக்கோம். சாமிகிட்ட போய் சொல்லணுமா? நீ செய்யறதெல்லாம் சாமிக்கு தெரியும். நீங்க என்ன செஞ்சாலும் தெரியும், நல்லது செஞ்சாலும் தெரியும், கெட்டது செஞ்சாலும் தெரியும். அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கும் இறைவனுக்கும் மட்டுமே தொடர்பு. அது மாதிரி சிவ ரகசியங்களை வெளியில சொல்லக்கூடாது. உங்களுக்கு சாமி ஏதாவது ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் என்றால் அந்த அனுபவத்தை வெளியில என்ன செய்யக்கூடாது, அது உங்களுக்குள்ளேயே வச்சு புடுங்கி 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 அப்படியே உருகும். சாமி நமக்கு எவ்வளவு கருணை செஞ்சாரு, யாத்திரை போகும்போது என்னென்னலாம் பண்ணாரு, எளிமையா குருவா வந்து நமக்கு தீட்சை கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த கருணையெல்லாம் எண்ணி 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 உள்ள அப்படியே உருகும். அதுதான் வழிபாடு. ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. காரைக்கால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு இடத்துல மட்டும் அந்த மாங்கனியை கொடுக்கும்போது, சென்ற முறை இங்க காரைக்கால் பத்தி பேசணும் நம்ம வைத்தியநாத சாமி திருக்கோயில. இனிமே அடுத்த வாய்ப்பு இது சொல்லிடுறேன், நீங்க வந்து கேட்குறீங்களா? சனிக்கிழமை வரும். அன்னைக்கு என்ன வருவீங்க? சனிக்கிழமை திருமுறை படிப்பீங்களா? வேண்டுதல் பதிவு படிப்பீங்களா? எத்தனை மணி வரைக்கும்? 7 மணிக்கு முடிச்சுட்டு வாய்ப்பு இல்லவங்க அங்க வந்து கலந்துக்குவோம். அங்க 8:30 வரைக்கும் நடக்கும். சரி, அப்படி காரைக்கிழமை யாரு அந்த மாங்கனிய 2 மாங்கனி கொடுக்குறாரு. யாரு? பரமதத்தன். காரைக்கிழமையுடைய கணவனாரு 2 மாங்கனி கொடுக்குறாரு. அந்த அம்மா எடுத்து வச்சிடுறாங்க. அந்த நேரத்துல ஒரு அடியவர் அவங்க வீட்டுக்கு வராங்க. உடனே
எந்த அடியார்கள் வந்தாலும் அவர்களுக்கு நவமணிகளும் செழுந்துகிலும் நல்ல அமுதும் கொடுப்பாங்கன்னா காரைக்கிழமையா. நல்ல திரு அமுது அடியார் கொடுக்கும்போது நல்ல திரு அமுது அளிக்கணும். இருக்கிறதே மட்டமான அரிசி வாங்கி பொங்கி கொடுத்துடக்கூடாது. நமக்கு எது கொடுத்தாலும் உயர்ந்த ஆடைகளும் உயர்ந்த நல்ல அமுதங்களும் உயர்ந்த செழுந்துகிலையும் சாமி அடியார்களுக்கு கொடுக்கணும். அப்படி அடியார் வந்ததும் அந்த நேரத்துல அம்மையார் அவர்கள் சாதம் வடிச்சிருந்தாங்க, காய்கறி வைக்கல. இப்ப அடியாருக்கு செய்யணும். உடனே அந்த அடியார் உட்கார வச்சு உணவு ரெடி பண்ணி காய்க்கு என்ன பண்ணாங்க, 2 மாங்கனி கொடுத்தாங்க பாருங்க, அதுல 1 எடுத்து வச்சுட்டாங்க. இப்ப அந்த அடியார் சாப்பிட்டு அவங்களுக்கு தேவையான துணிமணிகள்லாம் கொடுத்து அவங்க கிளம்பிட்டாங்க. இப்ப அந்த நேரத்துல பரமதத்தன் வர்றாரு, உணவு இருந்து வர்றாரு, சாப்பிட்றாரு. அந்த 1 மாங்கனி எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிட்டதும் நல்லா இருக்க, இன்னொரு மாங்கனி எடுத்துக்கலாம் அப்படின்னதும் இவங்க பரம சங்கடமா போச்சு. ஏன்னா கணவனாரை கேட்காம கொடுக்க கூடாது. இவங்க கொடுத்துட்டாங்க. இப்ப உள்ள போனாங்க. பூஜை ரூம்ல போய் பெருமானே பெருமானே பெருமானே, இந்த நேரத்தில் நீ எனக்கு கொடுக்கலன்னா நான் ரொம்ப தர்ம சங்கடத்துக்காகவே கணவனார் இப்படி கேட்டாரு, நான் என்ன செய்வேன்னு சுவாமிகிட்ட வேண்டாரு. உடனே சுவாமி மாங்கனியை கொடுக்குறாரு அவங்க தவத்துக்கு. உடனே அதை கொண்டு போய் நல்ல வேலை அப்படின்னு அந்த செகண்ட்ல கொடுத்துறாரு சாமி. அப்படி கொண்டு வந்து அந்த அம்மா வச்சிடறாங்க. வச்சதும் அந்த கனிக்கு பேரு அதிமதுர கனி பேரு. அந்த கனியை சாப்பிட்றாரு. ரொம்ப தித்திப்பா இருக்கு, திகட்டாம இருக்கு. இன்னும் நிறைய சாப்பிடலாங்கிற மாதிரி இருக்கு அந்த கனி. ஏன்னா அது திருவருளால் பெறப்பட்டது. அந்த கனி சுவாமி கொடுத்த கனி இல்ல, அது திருவருளால் கிடைக்கப்பட்ட கனி. அதை சாப்பிட்டது அவருக்கு ரொம்ப அருமையா இருக்கேன். எப்படி வந்தது அப்படின்னு, எப்படி இன்னொரு கனி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டதும் உடனே இன்னொரு கனி எடுத்துட்டு வாங்கிற சாமி. 2ல 1 வச்சாச்சு. இன்னொன்னு இருந்ததும் உடனே அம்மையார் வந்து இதை எடுத்துட்டு வந்தாங்களா. உடனே விஷயத்த வந்து இந்த டேஸ்ட் வந்து எதுலையுமே கிடையாது, இந்த கனி மாதிரி இது இல்லையே, என்ன காரணம்னு கேட்டாங்க. அங்கதான் மாட்டிக்கிட்டாங்க காரைக்கிழமை. இந்த கனி மாதிரி 2 கனி கொடுத்தேன், இந்த கனி மாதிரி இது இல்லை, இது அதிமதுரமா இருக்கு, ரொம்ப சுவையா இருக்கு, என்ன காரணம் கேட்டது. இவங்க பொய் சொல்ல முடியல. அந்த அம்மா பொய் சொல்லக்கூடாது கணவனாட்ட. 2வது இறைவன் செஞ்ச கருணையும் வெளியில சொல்லக்கூடாது, சிவரகசியத்தை வெளியில சொல்லக்கூடாது. தர்ம சங்கடத்துல இப்ப இதுக்கு சொல்லைக்கு என்னன்னா, கணவர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது இல்லற வாழ்க்கையில. இது உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி சுவாமி செய்த அந்த திருவள்ளுவர் சொல்றாங்க. சொன்னதுமே அப்படியா, அப்ப திருவள்ளால அந்த கனி வந்ததுன்னு சொல்றாங்களா, அப்ப திருவள்ளால இன்னொரு கனி வரவை பார்ப்போம் அப்படின்னாரா. சாமிகிட்ட வேண்டுறாரு, பெருமானே நீ இது வரைக்கும் வர வச்சது பெருசு கிடையாது, இப்ப அவருக்கு முன்னாடி வர வைக்கணும், இல்லைன்னா கணவனார் நீ என்ன நினைப்பா நீயே பார்த்துக்கோ அப்படின்னாரா. அடுத்த நிமிஷம் கனி வந்தது. அவர் பார்த்தாரு, மறைஞ்சிருச்சு. என்ன சொன்னாரு, பார்ப்போம் அப்படின்னாரா, பார்த்ததும் மறைஞ்சிருச்சு. அப்ப ரொம்ப தர்ம சங்கடத்துக்கானது. உடனே இது வந்து சாதாரண பிறவியா இல்லை, மனித பிறவி அல்ல, தெய்வ பிறவி அப்படின்னு சொல்லி குடும்பத்துல இல்லாம அப்படி தனியா போய் வேற திருமணம் முடித்து அதுக்கு பிறந்த குழந்தைக்கு புனிதவதியாருன்னே பேர் வச்சேன். அம்மையாருடைய பேரையே வச்சேன். அது நிறைய கதை, பெரிய கதை. அன்னைக்கு 1.5 மணி நேரம் நம்மளால சொல்ல முடியல. நமக்கு எப்பயுமே டைம் தான் பத்தாது. எங்க போனாலும் சொற்பொழிவு பேசுறவங்களுக்கு டைமிங் தான் ரொம்ப வேணும். ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீயா பேச விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பாட்டு 3 மணி நேரம் கேட்க தயார்னா அதே பாட்டு பேசிட்டே இருப்பேன். நாளைக்கு 3 மணி நேரம் சொற்பொழிவு எங்கன்னா திருப்பரங்குன்றத்துல, அங்க பெரிய புராணம் ஓடிட்டு இருக்கு. அங்க தில்லைவாழ் அந்த புராணம் முதல்ல வரப்போகுது. ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீயா உட்காந்து நம்ம பாட்டு பேசலாம். அப்படி இங்கெல்லாம் வந்து 3 மணி நேரம் பேசணும்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு சாப்பாடு வைக்க வேண்டியிருக்கு, குழம்பு வைக்க வேண்டியிருக்கு, ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, எத்தனை இருக்கு எங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நாங்கள் இங்கே வந்து உட்காந்து இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்கும் சூழ்நிலைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்றேன், பொதுவாக சொல்றேன். அதனால எப்பயுமே பொதுவாக வந்து ஒரு சொற்பொழிவுங்கிறது 1.5 மணி நேரங்கிறது ஒரு தோராயமானது. முன்னாடிலாம் 1 மணி நேரம் தான் பேசிக்கிட்டாங்க, இப்போ நம்ம 1.5 மணி நேரம் ஆக்கியிருக்கோம். அடுத்து வந்து சில நேரம் வந்து 2 மணி நேரமா கூட பேசலாம். ஆனா திருவள்ளுவர் ஒத்துழைக்கணும். 2வது எல்லாருக்குமே அந்த டைமிங் ஒத்து வரணும்ல. எல்லாருமே விளக்கு வச்சுட்டு வருவாங்க, அப்படித்தானே? சரி, பரவாயில்ல. இதை வந்து இந்த 1 மணி நேரத்தை நல்லா கேட்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். என்ன சார்? 2வது சாமியுடைய கருணை எல்லாம் இறைவனை பத்தி அதிகமா கேட்கதான் அவர் மேல அன்பு வரும். புரியுதா உங்களுக்கு? சாமியுடைய புகழை கேட்கதான் அன்பு வரும். கேட்காம அன்பு வரவே வராதுன்றாங்க. அப்ப சாமி சொல்றாரு, செவிகால் கேள்வின்களோ சிவன் எம்மிரை செம்பவலை எரிபோல் மேனிப்பிராண்டிடம் எப்போதும் செவிகால் கேள்வின். அவர் புகழை கேட்டுக்கிட்டே இருக்கும். கேட்காம விட்டா அன்பு குறைஞ்சு புரிஞ்சிச்சா? இன்னைக்கு கேட்டு நீ அடுத்த மாசம் கேட்போம்னா அதுக்குன்னே அன்பு முழுவதும் குறைஞ்சிடும். நாம சாமி மேல உள்ள அன்பை குறையாமையாவது பார்த்துக்கணும். இருக்கிற அன்புடைய குறையாவது பார்க்கணும்ல. கூடுறது 2வது விஷயம். கூடுறதுனா ரொம்ப நல்லது. அன்பு நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே இருந்தா ரொம்ப சிறப்பு. குறையாமையாவது என்ன செஞ்சிடணும் பார்த்து. சரி,
எந்தை அடி போற்றி. சாமி எல்லாருக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய எந்தை அப்படின்னா எந்தைனா எம் தந்தைன்னு அர்த்தம், எல்லோருக்கும் தந்தைன்னு அர்த்தம். என் தந்தைன்னு சொல்லல, எந்தை அப்படின்னா எல்லோருக்கும் தந்தை. ஒரு தாய் இருதாய் பல கோடியதாய் உடனே அவமாய் அழியாதேனாரு நமது அன்னை நடந்து. அவர் ஒவ்வொரு பேர்லையும் தாயும் தகப்பனாரா யார் வருவா? சிவபெருமன் தான் வந்து. ஒரு தாய் இருதாய் பல கோடியதாய் ஒவ்வொரு பேர்லையும் தாயும் தகப்பனாராக நமக்கு தொடர்ந்து நின்ற தாயான் சிவபெருமான். வாயானை மனத்தானை மனத்தில் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடதிங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற தாயானை. ஒவ்வொரு பிறவிலையும் தொடர்ந்து நமக்கு தாயும் தகப்பனாராக சிவபெருமான் வந்து கொண்டே இருக்கின்றார். தொடர்ந்து நின்ற தாயானை நவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் ஆளவாய் சிவனடியே சிந்திக்கப்பட்டேன் நானே என்று கூட அப்ப சொல்ல. அது மாதிரி தொடர்ச்சின்னு இன்னொரு சொல்லுவார். துஞ்சியிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராது ஐந்தெழுத்து ஓதிரின் அரண் கலர்க்கு அன்பு அது ஆகும் அப்படிங்கிற. தொடர்ச்சினா ஒவ்வொரு பிறவையும் நமக்கு தொடர்ந்து தாயாக வருபவர் சிவபெருமான். அதனால அந்த இடத்துல தொடர்ச்சி அப்படின்னு. அதனால அப்படிப்பட்ட பெருமான் எந்த அடி போற்றி. அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடி போற்றி. எல்லாருக்கும் தந்தையா இருப்பார். இப்ப தந்தையர் வந்து கண்டிப்பாங்கல்ல, ஒழுங்கறா கண்டிப்பாங்க. அது மாதிரி சுவாமி நமக்கு எப்படி கண்டிப்பாரு? நம்ம அதர்ம வழியில போகும்போது மரக்கருணையை செலுத்தி நல்லா தெரியுங்க. அது மரக்கருணைன்னு பேரு. நமக்கு துன்பம் வந்துச்சுன்னா அதுக்கு எந்த கருணை செலுத்துவாரு? மரக்கருணையை செலுத்தி நம்மை திருத்துவார். அன்பாக திருத்தினா அறக்கருணைன்னு பேரு, அடிச்சு திருத்தினா மரக்கருணைன்னு பேரு. கொஞ்சம் இப்போ ஒரு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு தாய் பிள்ளை வந்து அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. டே விழுந்துடுறா, அங்க இங்கே கீழே விழுந்துடாதரா, அங்கே ஒரு குழி இருக்குடா போகாதரா அப்படின்னா அந்த குழந்தை சும்மா இருக்காது, ஓடும்ல இழுத்து பிடிச்சி 2 அடி சொல்லிக்கிட்டே இருக்க ராஸ்கல். ஏன்? அந்த தாய் கருணை இல்லைன்னு அர்த்தமா? இல்லை, அந்த தாய்க்கு ரொம்ப கருணை அந்த பிள்ளை மேல. ஏன்னா கை காலம் உடஞ்சிச்சுன்னா அது பாட்டு வேதனைப்படுமே அப்படின்னு 2 அடி அடிப்பாங்க. அதுதானே உண்மை. அதே போல சிவபெருமான் நம்ம தவறான வழியில போகும்போது 2 அடி அடிப்பார். அதுக்கு பேர் மரக்கருணைன்னு பேரு. அது கூட கருணை தான். நம்ம துன்பப்படும் போது சுவாமி அவன் நினைக்கணும். அது மாதிரி இன்பம் வரும்போதும் நினைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம துன்பம் வரும்போது மட்டும் நினைச்சிட்டு இன்பம் வரும்போது ஜாலியா விளாண்டுட்டு இருப்போம். அந்த நேரத்துல சாமியா எந்த கோயில் எந்த சாமி அப்படிப்போம். எனக்கு இன்பம் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் சரி. எந்த அடி போற்றி. எல்லாருக்கும் தந்தையாக வழங்கக்கூடிய பெருமானே எந்த அடி போற்றி. தேச நடி போற்றி. தேசம்னா ஒளி வடிவமாக இருக்கக்கூடிய பெருமான். தேசம்னா வீடு, இது நாடுன்னு பேரு. தேசம்னா நாடு தானே. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லா நாட்டுக்கும் இறைவன். நம்ம தென்னாட்டுக்கு சிவன். கடவுளுக்கு பேர் என்ன பேரு? சிவன். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவன். எல்லா நாட்டுக்கும் கடவுளுக்கு பேர் இறைவன். நம்ம தென்னாடாகிய தமிழ்நாட்டுக்கு கடவுளுக்கு பேரு சிவன். அதனாலதான் நம்ம சிவபெருமானின் முழுமுதற் கடவுள் என்று நாம் அழைக்கின்றோம். அவனுக்கு இருக்கக்கூடிய அங்க அடையாளங்கள் வேற எந்த தெய்வத்துக்கும் இருக்காது. அவர் ஒருத்தர் தான் தலையில கங்கை வச்சுப்பார். அவர் ஒருத்தர் தான் தலையில பெரிய சூட்டிப்பார். அவர் ஒருத்தர் தான் உடுக்க வச்சிருப்பாரு. அவர் ஒருத்தர் தான் அண்ணலை வச்சிருப்பாரு. அவர் ஒருத்தர் தான் பாம்பு அடிந்திருப்பாரு. அவர் ஒருத்தர் தான் சுடுகாட்டுல இருப்பாரு. வேற எந்த சாமியும் சுடுகாட்டு பக்கமே வராது. அவர் ஒருத்தர் தான் தனியா ஆடிட்டு இருப்பாரு. சுடலை பொடியை பூசி அங்க ஆடிட்டு இருப்பாரு. சிவபெருமான் எதுக்கு திரும்பி பூசாரு? சென்றப்ப அடி சொன்னேன்னு நினைக்கிறேன். சிவபெருமான் எதுக்கு திரும்பி பூசிருக்காரு? சென்றப்ப சொன்னேன் இல்லையா? குணத்துல இருக்கு. வேற இன்னொரு காரணம் சொன்னேன் இல்ல, சொல்றேன். சரி சொல்றேன். இப்ப ஒளி காலத்துல எல்லாத்தையும் ஒடுக்கிறார் சாமி. ஒடுக்கும்போது இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் ஒன்றை சார்ந்துதான் அமையும். இப்ப இந்த சேர் எதை சார்ந்து அமையுது? தரையை சார்ந்து அமையுது. அதுல இந்த சேர் நிக்குமா? நாற்காலி தரையை சார்ந்து. இந்த சவறு அடிக்கடி அமைக்கும். ஆசிரியர் 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 பிள்ளைகளை சார்ந்திருப்பாங்க. பிள்ளைகள் ஆசிரியர் சார்ந்திருப்பாங்க. கணவனர் மனைவியை சார்ந்து அமைவார். மனைவி கணவனை சார்ந்து அமைவார். அதே போல ஊழி காலத்துல எல்லா உயிரையும் ஒடுக்கி அந்த சாம்பல் எல்லாம் போய் சாமிகிட்ட போய், பெருமானே நாங்க யாரை சார்ந்து அமையன்னு கேட்டதான் திருநீர்லாம். உடனே நீங்க என்னை சார்ந்து அமைங்கன்னு சொல்லி சாமி திருநீர் பூசினேன். இப்ப திருநீர் யாரை சார்ந்து அமையுது? சிவபெருமானை சார்ந்து அமைகின்ற காரணத்தினால் நாம திருநீர் அணிகிறோம்.
சிவபெருமான் அணியக்கூடிய காரணம். ரெண்டாவது ஸ்ரீகண்ட பரமேஸ்வரராக இருக்கும்போது அவங்க உடம்புல இருந்து ஒரு இது விபூதி போகும், அது பேர் அனாதி விபூதின்னு பேரு. சாமியுடைய அந்த குளித்தோல் அணிஞ்சிருக்காரு பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அந்த இதில் உட்கார்ந்துருக்கும் போது அவருக்கு சாமி உடம்புல இருந்து பூக்கக்கூடிய விபூதிக்கு பேர் அனாதி விபூதின்னு பேரு. அதை சுவாமி பூசிக்கொள்வார். ரெண்டாவது ஊழிக்காலத்துல எல்லா உயிரும் உடுக்கி திருநீராக பூசிக்கொள்வார். அதே மாதிரி தேவர்கள் எல்லாம் பூசக்கூடிய திருநீர் வந்து புராதனின்னு பேரு. இந்த கோம குண்டலத்துல இருந்து எடுத்து பூசுவாங்க. நாம் அணியக்கூடிய விபூதி என்னன்னா பசுஞ்சான விபூதி. பசுஞ்சானத்தை தான் நாம விபூதியாக எடுத்து நாம் பூசிக்கணும். புரிஞ்சிச்சா? அடுத்த முறை நான் அடியன் கேட்பேன், சிவா நீங்க சொல்லவே இல்லை சிவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதை சென்றப்ப சொன்னேன், நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்படி தேசனடி போல் தேசம் அப்படின்னா எல்லா பொருள்லையும் எல்லா நாட்டிலையும் எல்லா பொருள்களிலும் அவன் கலந்து இருக்கின்றார், ஒளி வடிவமாக இருக்கின்றார். சாமி வந்து எப்படின்னா ஒளி பொருள். இப்போ ஒருத்தர் தியான கிளாஸ் போயிட்டு வந்தாரு, சிவா எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு. நான் தியான கிளாஸ் போயிட்டு வரேன்னு. ரொம்ப சந்தோஷம், என்ன சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு அப்படின்னா, அவர் சொல்றாரு கும் இருட்டு அப்படின்னாரு. கும் இருட்டா? நாம ஏற்கனவே இருள இருந்து வந்திருக்கோம், இப்ப நம்ம எங்க போகணும்? வெளிச்சத்துக்கு போகணும். சாமி ஒளி பொருள், தேஜஸ்னா ஒளி. ஒளியை போய் அடையிறதுக்கு இவங்க கேனத்துல போய் கும் இருட்டுல இருந்து தான் வரணுமா. இருட்டுக்குள்ளே உள்ள போயிட வேண்டியதான், அதுக்கப்புறம் அதில் பாதாளத்துக்கு உள்ள போயிட வேண்டியதான், இப்போ வெளியில வரவே முடியாது. அதுக்குதான் கண்டத்துக்குலாம் போகக்கூடாது. நம்ம அருளாளர்கள் என்ன சொல்லி வச்சுருக்காங்களோ அதன்படி நம்ம செய்யணும். அப்படி தேசனடி போற்றி அப்படி சொல்லும் போது சொல்றாரு, இல்ல மாணிக்காசன் சொல்றாரு, வாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிராப்பகள் நாம் பேசும்போது போது இப்போதாரமளிக்கே நேசம் வைத்தனையோ நேரிலையாய் நேரிலையில் சிசியவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் மீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகள் கிள்ளை சிற்றம்பலத்துள் ஈசனார் தன்பாயா ஆரையோரும் பாவாய். இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுல என்ன சொன்னாரு? நேசமும் வைத்தனையோ நேரிலையாய் நேரிலையில் சீசி இவையும் சிலவோ விளையாடி தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்து ஈசன். தேசன்னா ஒளி வடிவத்துல போய் நம்ம பார்க்க முடியுமா? தேஜஸ் அப்படின்னா ஒளி வடிவத்துல போய் நம்ம பார்க்க முடியாது. தேஜன் சிவலோகன், சிவலோகத்துல போய் பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட ஈசனை எங்க பார்க்கலாம்? சிற்றம்பலத்துல பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஒளி வடிவமையும் போய் பார்க்க முடியாது, சிவலோகத்திலையும் போய் நாம போய் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இறைவனை எங்க பார்க்கலாம்? இல்லை சிற்றம்பலத்துல இல்லை சிற்றம்பலத்து ஈசனாருக்கு அன்பாரியாம் ஆரேலோ எம்பாவாய். எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? தேசன் சிவலோகன் இல்லை சிற்றம்பலத்து ஈசனாருக்கு ஆரேலோ எம்பாவாய். அப்படிப்பட்ட பெருமானை எங்க பார்க்கலாம்? இல்லை சிற்றம்பலத்துல. தேசனடி போற்றி அப்படி ஒளி பொருந்திய இறைவனாக விளங்கக்கூடிய பெருமானை அவனுடைய திருவடியை நாம் போற்றுவோம். அப்படின்னு தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. சிவன் அப்படின்னாரு. இந்த சிவன்கிற அந்த ஒரு சொல்லு மட்டும் சிவபெருமான் ஒருவருக்கே இருக்காது, எந்த சாமிக்கும் இருக்காது. சிவனெனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் அவன் எனை ஆட்கொண்டு அழித்திடும் யாமாயில் அவன் தனையான் பவனனும் நாமும் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தான் பன்னால் அழைப்பொழியான் என்றொரு நாள் எதிர்படுமே. எப்படி சொல்றாரு பாருங்க. சிவன் அப்படிங்கிற சொல்லி யாரைத்தான் சாரும்? சிவன் என்ன அர்த்தம்? துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருபவன் என்றும் மங்களத்தை உடையவன் என்றும் அவன் பிறருக்கு மங்களத்தை செய்பவன் என்றும் எல்லா உயிருக்கும் நன்மை செய்பவன் என்றும் இப்படி பல பொருள்கள் இருக்கு சிவன் என்கின்ற அந்த ஒரு சொல்லுக்கு. அதானே எல்லா உயிருக்கும் நன்மை செய்வதானே கடவுளா இருக்க முடியும். அதனாலதான் சிவபெருமானுக்கு சிவன் என்கின்ற நாம். இப்ப சிவமா சிவனம் சிவன் சொல்லணுமா சிவம் சொல்லணுமா? சென்றப்புறம் அப்படின்னு சொன்னேன். சொற்பொழிவை கவனமா கேட்டவங்க இப்ப கரெக்டா சொல்லிடுவாங்க பாருங்க. தண்ணி இதை பிடிக்க தண்ணி யாரா கூட என் கூட கரெக்டா சொல்லுங்க. சிவனா சிவமா? சிவம் ஜனவங்க கை தூக்குங்க. சிவம் சிவம் ஜனவங்க. சிவம் 2 3 4 5 6
தப்பு. சிவம் சொல்றது தப்பு. சிவன் சிவன் சொன்னதான் கரெக்ட். இல்ல சிவம் அதுக்காக கரெக்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. சிவன் கரெக்ட் தான். ஆனா நம்ம தன்னிச்சு சொல்லும் போது சிவன் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா சிவபெருமானை கடிதத்தில் எழுதும்போது சிவன் மன்னிய சிவன் யான் மொழி தரும் மாற்றம் தான் இருக்கு. சிவம் என்பது பொதுமையாக சொல்வது, சிவன் என்பது ஒருமையாக சொல்வது. ஒருமைக்கும் பன்மைக்கும் வித்தியாசம் இருக்கு. சிவன் அப்படின்னா ஒருமை தானே, சிவம் அப்படின்னா பன்மை. அவன் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன்னு சொல்லுவோம். அப்ப தனிப்பட்டு சொல்லும் போது சிவன் ஏன் சொல்றோம் அப்படின்னா அவர் சிரிக்காத விடுதலும் சிரிக்காங்க. கரெக்டா தப்புன்னு சொல்லிட்டீங்களே சிவா அப்படின்னு சிரிக்காங்க. என்ன ஏன் அப்படி ஒருமையா நம்ம சொல்றோம் அப்படின்னா அவன் ஒருவனே முழு முதற் பொருள் என்ற காரணத்தினால் சிவன் அப்படின்னு சிவன் எனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி அம்மான். ஏன் அப்பர் சுவாமிகளுக்கு தெரியாதா? சிவம் எனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் கூட பாடியிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல எப்படி சொன்னாரு? சிவன் எனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி அம்மான். அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடும் யாமாகில் அவன் தனையான் பவன் என்னும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் பன்னால் அழைப்பொழியான் என்றொரு நாள் எதிர்ப்படுமே. நீங்க பன்னால் சாமியை அழைச்சிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் என்ன செஞ்சிருவாராம்? சிவபெருமான் உங்களுக்கு முன்னாடி வந்து அதை செய்வோம். பன்னால் அழைக்கணும். நீங்க தான் கூப்பிடுறதே கிடையாது. வேற இப்படி சிவபெருமான் வருவாரு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம கூப்பிடுறோமா? தினசரி சாமிகிட்ட பேசுறோமா? பூஜையில நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமான்கிட்ட பேசணும். அதுதான் பூஜை. சாமி எப்படியாவது உன் மேல அன்பு ஒரு மாதிரி ஏதாச்சும் இந்த உலகத்துல கிடந்துட்டு நான் படுற வேதனை உனக்கே தெரியும். யாராவது ஒரு ஆளு நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க. யாருமே சொல்ல முடியும். நீங்க அந்த நேரத்துல இறைவன்கிட்ட பேசக்கூடிய நேரம் காலம் அவர்கிட்ட பேசக்கூடிய அந்த ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கே உரியது. கடைசி காலத்துல அது ஒண்ணுதான் உங்க கூட வரும். மற்ற எதுவுமே உங்க கூட வராது. நீங்க சேர்த்து வைத்த செல்வம் கூட வராது. நீங்க உங்களுடைய பிள்ளைகள் கூட வர மாட்டாங்க, கணவனார் கூட வர மாட்டாங்க, மனைவி கூட வர மாட்டாங்க, யாரும் உங்க கூட வர மாட்டாங்க. நீங்க சிவ புண்ணியத்துக்காக செலவிட்ட காலங்கள் உங்க கூட வரும். இப்ப நீங்க சொப்படி கேட்கீங்களா 1.5 மணி நேரம், இந்த காலம் உங்க கூட வரும், மற்றது வராது. சிவபெருமானை பற்றிய சிந்தனைகள் அனைத்தும் உங்க கூட வரும், மற்ற எதுவும் உங்க கூட வராது. இப்ப இத்தனை பேர் இருக்கீங்க, இங்க வராதவங்க எங்க இருப்பாங்க? இது தொலைக்காட்சியும் முதன்முறையாக அங்க போய் உட்காந்துருப்பாங்க. ஏன் வீணா காலத்தை போச்சு யோசிச்சு பாருங்க. நீங்களே யோசிப்பாங்க, சாமி நமக்கு எவ்வளவு கருணை புரிஞ்சிருக்காரு, நம்ம இந்த 1.5 மணி நேரத்துல நம்ம சாமி சிந்திக்க வைக்கிறாரு. அப்ப அதுக்கு தவம் செஞ்சிருந்தாதான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. தவமும் தவம் உடையாருக்கே, தவம் அல்லாதவர்களுக்கு கிடைக்காது. நீ 1.5 மணி நேரம் சொற்பொழி செய்யறதுக்கு பிராப்தம் இருந்தா நம்ம வருவோம், இல்லைன்னா அது கூட பெருமான் கருணை புரிஞ்சாதான் வர முடியும். எல்லாராலையும் என்ன செய்ய முடியாது. நம்ம நினைப்போம் கிளம்புற நேரத்துல விருந்தாள் வந்துடுவாங்க, அப்படி நிறைய பேருக்கு அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்துடும். அது கூட அவன் அருளாலே அவன் தான். சரி, அப்படி இந்த பாட்டுல சொல்லும் போது சிவன் என்னும் நாமும் தனக்கே உடைய செவ்வேணி அம்மன். அப்ப சிவன் என்கின்ற அந்த ஒரு சொல் மங்களத்தை தருவோன் என்றும் எல்லா உயிருக்கும் நன்மை செய்வோன் என்றும் மங்களத்தை தருவோன் என்றும் பிற உயிருக்கு மங்களத்தை செய்வோன் என்றும் துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருவோன் என்றும் இப்படி பல்வேறு பொருள்கள் இருக்கின்றன இந்த சிவன் என்ற அந்த ஒரு நாம. சாமி கடிதம் போது மதிமணி குறிச்சி மாடக்கூடல் பதிவு செய் நிலவு பால் நிற வரிசிறது அன்னம் பயிர் ஒளி ஆளவாயின் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவப்பொன் மூப்படி என பாவலருக்கு ஒருமையின் உரிமையின் உதவிய ஒளிதிகள் குருமா மதிமுறை குளவிய உடையில் சிறுமா வகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்வையில் பானவத்திறன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி பொந்தனன் மாண்பொருள் கொடுத்து. இந்த பாட்டை சொன்னது எப்படி கூட பாடுறீங்க? இப்படி எல்லா பாட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா சிவா சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம் எல்லாம் ரொம்ப ஆர்வமாயிரு. மனப்பாடம் பண்ணிட்டீங்க. நல்லா இன்னொன்னு என்ன, சிவபெருமான் எழுதுற பாடலாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சிவபெருமான் எழுதியிருக்காருல அந்த பாடலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் அன்னைக்கு சொன்னேன், உலக பொருளை எதையுமே நீங்க கேட்கக்கூடாது, கேட்டா சிவபெருமான் அதுக்கு கேரண்டி கிடையாது அப்படின்னு அன்னைக்கு சொல்லிட்டேன். சிவபெருமான் எல்லாம் கொடுப்பாரு, எல்லாம் தரும் கான் பெருந்துறையுமேய பெரும் கருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தை வந்துங்க எல்லாம் கொடுப்பாரு. நீங்க சிவபெருமான் மேல அன்பு செலுத்துங்க, எல்லாம் வரும். தானா செலுத்தலைன்னா வராது. ஒப்பனை சொல்லிடுறேன், சாமி மேல நீங்க எந்த அளவுக்கு அன்பை ஊறி உள்ள போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். உள்ள போகலைன்னா பிரச்சனைக்கு தீராது. அது மேல நீங்க எந்த அளவுக்கு நீங்க பக்தியும் அன்பும் செலுத்துகின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அருள் தேடி வரும். அன்பு மிகுந்து செலுத்தினால் அருள் மிகுந்து வரும். இப்ப அருள் மிகு வைத்தியநாத சாமியா, அன்பு மிகு வைத்தியநாத சாமியா? அருள் மிக
அருள் மிகு தானே. அப்ப நீங்க என்ன கொடுப்பீங்க சாமிகிட்ட? நீங்க அன்பு தானே கொடுப்பீங்க, ஆசை கொடுப்பீங்களா? அன்பு கொடுத்தீங்கன்னா அது என்னடா வரும்? அருளா வரும். அங்க எப்படி இருக்கு? அருள் மிகுந்து இருக்கு. அதனால அருள் மிகு. அம்பாளுக்கு என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? சாமி வந்து அருள் மிகு. அம்பாள் இப்ப எங்க சொற்பொழிவெல்லாம் அங்க கேட்டு நிறைய நினைச்சு வச்சுப்பாங்க. இது இங்க வந்துச்சு சார், வெளியில வரப்பாட்டீங்க அப்படிங்கிற. அம்பாள் வந்து அருள் தரு. அம்பாள் வந்து சுவாமி கிட்ட இருந்து அருள் மிகுந்து இருக்கிற சுவாமி கிட்ட அருளை வாங்கி தரக்கூடியவர்கள் அம்பாள். அதனால அருள் தருன்னு சொல்லணும். அருள் தரு சிவகாமி அம்பாள்னு சொல்லணும். நாம எப்பயும் போல அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனாகிய ஸ்ரீ வைத்தியநாத சாமின்னு சொல்லுவோம். ஆனா அருள்மிகு வந்து சுவாமிக்கு சொல்லணும், அருள் தரு என்று அம்பாளுக்கு சொல்லணும். அதே மாதிரி உடனுரைன்னு சொல்லணுமா, உடன் ஆகியன்னு சொல்லணுமா? சென்ற முறை சொற்பொழி நல்லாவே கேட்டிருக்கீங்க, ரொம்ப பாராட்டு. உடனாகியன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு, உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன்கிறாரா, அதனால உடனாகியன்னு தான் சொல்லணும். உடனுரைன்னு எல்லாம் அதுக்கப்புறம் வச்சுட்டாங்க. சரி, ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி. பாருங்க, 3 வரி தான். வேம பேர வேண்டியதான். அடி தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. அப்ப அப்படிப்பட்ட சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிவலன் அடி போற்றி. நேயம்னா என்ன அர்த்தம்? எப்படி? அன்பு. அன்பு காட்டணும் விருப்பம். அது நேயம்னா ஒருத்தர் மேல நீங்க ரொம்ப நேசம் வச்சுட்டீங்கன்னா அவங்க மேல ரொம்ப விருப்பப்படுறீங்கன்னு அர்த்தம். இப்ப 2 பேரு ரொம்ப நண்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க மேல நீங்க பாசம் வைக்கிறத காட்டு நேசம் வைக்கிறது வச்சுக்கீங்க. இவங்க இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேங்க அப்படிங்கிறாங்கல்ல. எங்க போனாலும் அவங்க 2 பேரும் ஒரு ஓலை போவாங்க, ஒரு ஓலை வருவாங்க. எங்க போனாலும் அப்படி உள்ளவங்க நேசம் பேரு. அப்படி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. சாமி மேல நாம் நேயம் வைத்தால் நிமலன் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா நம்மளுடைய மலத்தை போக்குகின்ற நிமலன். நிமலன்னா என்ன அர்த்தம்? அவன் மலம் இல்லாதவன் அர்த்தம். இயல்பாகவே அவன் பாசங்களில் இருந்து நீங்கியவன். என் குணத்துல ஒன்று என்னன்னா, இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்குதல். 8 குணம் என்னென்னது? தன்வயத்தினாதல், இயற்கை உணர்வினாதல், இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்குதல், அப்புறம் தூய உடம்பினாதல், முற்றும் உணர்தல், பேராற்றல், பேரறிவு, வரம்பில் இன்பம் உடைமை என்கின்ற 8 குணத்தை உடையவர் சிவபெருமான். அதுல இந்த நிமலன் என்கின்ற சொல் அவன் இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கியவன் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா? பாசம் என்பது என்னது? கண்மம், மாயை. இந்த 3 சிவபெருமானை தாக்காது. நமக்கு தான் கண்மம், மாயை ஆனவங்களும் நமக்கு தான், உயிர்களாகிய நமக்கு தான். சாமிக்கு பாசம் வந்து பந்திக்காது. வினை அனுபவம் முழுவதும் யாருக்கு? உயிர்களுக்கு தானே ஒழிய சிவபெருமானுக்கு கிடையாது. புழுக்கடிக்கு மாத்திரை சாப்பிட்டாச்சுன்னா யாருக்கு துன்பம்? புழுவுக்கு துன்பம். நீங்க எப்படி இருப்பீங்க? அப்பாட மாத்திரையை சாப்பிட்டாச்சு அப்படின்னு எப்படி சொல்ற? புழுவுக்கு துன்பம். அது போல நமக்கு துன்பம். சிவபெருமான் ஹாயா இருப்பாரு, அப்படி பேரு. ஆனா நம்ம மேல கருணையோட இருப்பாரு. இப்ப நாம கூட மாத்திரையை சாப்பிட்டு புழு நீ சாவு அப்படின்னு நம்ம புழுவை போய். ஆனா சாமி எப்படி இருக்கும்? ஐயோ இந்த உயிர்கள் துன்பப்படுதே அப்படின்னு நம்ம மேல கருணையோட இருப்பாரு சாமி. இந்த உயிர்கள் துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமே என்கின்ற பேராவல் சிவபெருமான். பேராசை வாரியனை பாடுதுதான் அம்மானேங்கிறாரு மாணிக்கவாசகர். எப்படியாவது இந்த பிறவிலிருந்து இவர்களை எடுத்து பேரானந்தத்தை கொடுக்க வேண்டிய பேராவல் சிவபெருமான். நம்ம இந்த பிறவில துன்பப்படுறோம்ல, பிறவி வந்துட்டாலே இறக்கும் வரை துன்பம் இன்பது மாறி வந்து கொண்டே தான் இருக்கும். அதுல இருந்து எடுப்பவர் நமது சிவபெருமான். அப்படி எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, பஞ்சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிவலன் அடி போற்றி. அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடி போற்றி. மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. மாய பிறப்புன்னு, இந்த பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு? இப்ப எல்லாருக்கும் வயசு எத்தனாவது? 60, 65, 45. 45க்கு மேலதான் பெருமாளுக்கு எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கும் 40க்கு குறைஞ்சு கிடையாது, எல்லாரும் 40. நீங்க சின்ன பிள்ளையில இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னங்க இப்பதான் குழந்தைய அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, அதுக்குள்ளே நான் இவ்வளவு, எனக்கு 65 வயசு ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. நம்ம வீட்டு பிள்ளைகளே எடுத்துக்கோங்க, என் பிள்ளை இப்பதான் பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே எனக்கு மேல வளர்ந்துச்சே பிள்ளை. நிமிஷத்துல எல்லாரும் போயிடும். மாய பிறப்பு நிமிஷத்துல 100 வருஷங்கிறது நொடி பொழுது போயிடும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, என்னங்க கோயிலுக்கு போறீங்க, என்னத்தை தான் கண்டீங்களோ. சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க, என்னத்தை கண்டீங்க 60 வயசுல போறதுக்கு இப்பயே தூக்கிட்டு கிளம்பிட்டீங்க அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனா அவங்களுக்கு தெரியாது. அப்படி சொன்னாலுங்களா இறந்து போயிட்டாங்க.
அடின்னு சொன்ன ஆளுகள்லாம் 60 வயசுல போக வேண்டியதான தம்பி அப்படின்னு சொன்ன ஆளுகள் இன்னைக்கு ஆளே காணும். 60 வயசு வரைக்கும் இருப்போங்கிறது என்ன நிச்சயம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். அடுத்த நொடி என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. 60 வயசு வரைக்கும் எங்க யோசிக்க முடியும்? அடுத்த நொடி என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. இமைக்கும் பொழுதும் இராதி புறம்பைதான்ங்கிறாரு ஞான சம்பந்தர். ஆனா இருக்கும்போதே இந்த காலம் நமக்கு கிடைக்கப்பட்ட காலங்கள், சும்மா இருந்தா கூட சுவாமியுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்பிறவி தப்பிடு எப்பிறவி வாய்த்தது ஈதோ ஒரு பிறவி நந்தவக்கு மதித்திருவின் என்ற அப்பசாமி சொல்வதற்கு எனக்கு இந்த பிறவியை மதித்து நாம் எப்படியாவது என்ன செய்ய வேண்டும்? இறைவனுடைய நாமத்தை சொல்லி திருமுறைகள் பாடி அடியார் திருக்கூட்டத்தில் இருந்து பெருமானை வழிபாடு செய்து கொண்டே இருந்தால் கடைசி காலத்துல எது நமக்கு துணை செய்யும்? நாம் இறைவனுக்காக பயன்படுத்திய காலங்கள் நமக்கு துணை செய்யும். இதை விட்டு நம்ம மாட்டு டிவிலையும் செல்லுலையும் போய் உட்காந்துட்டு இருந்தோம்னா துணைக்கு வரவே வராது. அதனால அதை மறந்துடுங்க. சரியா? இப்பதான் சார் சொல்லியிருக்கீங்க, இனிமே பாருங்க அப்படின்னு சொல்லி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. இந்த மாய பிறப்பை சுவாமி எழுதிவாரு. ஏன் அப்படின்னா ஒரு பிறப்பு இறப்பற்ற கடவுள் தான் ஒருவருடைய பிறப்பை அறுக்க முடியும். இப்ப மற்ற சாமியை எடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? பிறந்து பிறந்து இறப்பாங்க மற்ற தெய்வங்கள்லாம். ஆனா சிவபெருமான் அப்படி கிடையாது. விஷ்ணு முதற்கொண்டு அவர் முதற்கொண்டு 8 பிறவி எடுத்திருக்காருல 10 பிறவி. அவர் 8வது குழந்தைய கண்ணனா பிறக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால மற்ற தெய்வங்கள் எல்லாம் அப்படி மீறி நீ எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் அந்த தெய்வத்துக்குள்ள இருந்து அருள் செய்வதும் சிவபெருமான் ஒருவரே. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாது ஒரு பாகனாதான் வருவர். அந்த அம்மையப்பராகிய சிவபெருமான் தான் வந்து அருள் செய்வார். இப்ப நீங்க மாரியம்மன்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க யாரு அருள் செய்வான்? மாரியம்மனா? சிவபெருமான். அம்மையப்பராகி சிவபெருமான் தான் வந்து அருள் செய்வாரு. நீங்க ஆண்டவர்கள் போறீங்க, அங்க யார் அருள் செய்வான்? விஷ்ணு போய் சிவபெருமான்கிட்ட கேட்டு அருளை வாங்கி உங்களுக்கு கொடுப்பாரு. புரியுது உங்களுக்கு? டைரக்டா எந்த தெய்வத்தாலையும் அருள் கொடுக்க முடியாது. இது நமக்கு நூல் சொல்லுது. யாதொரு தெய்வம் கொண்டீர், நீ எந்த தெய்வத்தினாலும் எடுத்துக்கோங்க, அது தெய்வமாகி அந்த தெய்வத்துக்குள் இருந்து அது தெய்வமாகி அங்கே மாது ஒரு பாகனா தான் வருவர். அந்த ஒரு தாம் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டு அவர் ஒருவர் தான் வந்து அருள் செய்ய முடியும். வேற யாராலையும் அருள் செய்ய முடியாது. அவங்கள சாமிகிட்ட கேட்டுதான் வாங்கி அருளை வாங்கி கொடுப்பாங்க. அப்படி மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் மேல்வினையும் செய்யும். இவை இலாதான் அருள் செய்வான் என்றே அப்படின்னு நமக்கு இன்னொரு சொல்லு. இப்ப நீங்க கிருஷ்ணர் அவதாரம் செய்யும் போது எடுத்துக்கோங்க, அது மாதிரி ராமர் அவதாரம் செய்யும் போது மனைவி பிரிஞ்சு எவ்வளவு துயரப்பட்டார் யோசிச்சு பாருங்க. வேதனை மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும் இறக்கும் வேதனையும் படும் மேல்வினையும் செய்யும். இவை இலாதான் அறிந்து அருள் செய்வான் என்றேன்னு நமக்கு. அதனால பிறப்பு இறப்பற்ற கடவுள் யார் என்றால் சிவபெருமான் ஒருவரே என்பதை மறக்க. அப்ப பிறப்பு இறப்பற்றவர்கள் ஒருவருடைய பிறப்பு அறுக்க முடியும். அதுலயும் சொல்லுவாரு மாணிக்காசர், பிறப்பு அறுக்கிறதா இருந்தா இங்க வாங்க, இல்ல மத்த யாரும் இங்க வந்துடாதீங்க அப்படிம்பாரு மாணிக்காசர். அதனால யாருக்கு இப்ப பெரும்பாலும் இங்க உட்கார்ந்துருக்கவங்கலாம் என் அண்ணன் நிறைய பிறவி எடுக்கணும் யாராவது கை தூக்கணும் பார்ப்போம். அண்ணன் நிறைய பிறவி எடுக்கணுங்க அப்படிங்க யாராவது கை தூக்குங்க? ஒருத்தர் தூக்க மாட்டேங்க. ஏன்னா பிறவி வேண்டாம் தான் நம்ம என்ன செய்யறோம்? இங்க வழிபாடு செய்ய வந்திருக்கோம். நமக்கு யாராவது பிறவி வேணும்னு நினைப்போமா? பிறவி வேண்டாம் அப்படின்னா யாரை வணங்கணும்? வழிபாடு செய்யணும். மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. மாய பிறப்பு நொடி பொழுது நினைக்கிற நேரத்துல எல்லாம் முடிஞ்சிடும். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நேற்று பார்த்தாலும் இன்னைக்கு இல்லை. இந்த வாழ்க்கை அப்படின்னா நேற்று இருந்தவர் இன்று இல்லை. அதை மட்டும் மனசு வச்சுக்கோங்க. நேற்று பார்த்தாலும் இன்னைக்கு இருக்க மாட்டார். அதை நினைந்து நிலையாமையை நினைந்து நாம இந்த உலகத்துல வழிபாடு சாமி நிச்சயம். நேற்று நல்ல விடிய விடிய பேச்சுக்கிட்டு இருந்தாரியா, இன்னைக்கு ஆளக்காணும். என்னாச்சு? போய் சேர்ந்துச்சு. இதை நிலையாமை. அப்ப நிலையான பொருள் யாருன்னா சிவபெருமான் ஒருவர். அவர் ஒருத்தர் தான் நம்மளுடைய பிறப்பை. நாம பிறந்து 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 இறந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு புல் ஸ்டாப் யார் வைக்க முடியும்னா சிவபெருமான் ஒருத்தர் தான் இந்த பிறப்பை அறுக்க முடியும். நம்ம எத்தனை ஓடி பிறவி வந்திருக்கோம். எழுகடல் மணலை அலைமிடல் அதிகம் எனதிடர் பிறவி அவதார் கழுகொடு நரியும் எரிபுவி மரணி கமலும் மிகவும் உயர்வானார் அப்படின்னு அருணைநாதர் சொல்றாரு. அதனால எத்தனையோ கோடானு கோடி பிறவிகள் நம்ம எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னும் நம்ம போய் சேரல. இன்னும் சாமி திருவடி அடையல. என்ன காரணம்? வினை பாக்கி நிறைய மூட்டை. சரி, இனிமேலாவது என்ன செய்யணும்? குறைச்சி இறைவன் வழிபாடு செஞ்சு கிடைக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் இறைவனுக்காக பயன்படுத்தி இந்த சந்திர சிந்து போடுவாங்க கைப்பிடிக்கீங்களா? அதை செய்யணும். கேப்பு கிடைக்கிறதெல்லாம் சிவபெருமானை நினைச்சுட்டே இருக்கணும். சும்மா இருந்தா கூட யாரையும் கோல் சொல்லாம
குற்றம் சொல்லாம அடுத்தவர்களை பற்றி பேசாம நமச்சிவாயம் 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 உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம்ல. எதையோ சிந்திக்கிறதுக்கு சாமி நினைக்க நமக்கு இன்பம். அவரை மறக்க மறக்க நமக்கு இதை ஒவ்வொரு சொற்கொலையிலும் அடித்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. ஒருத்தர் இல்லாமல் அந்த சாமி எனக்கு துன்பம் தாங்க முடியலன்னு சிவருமான நினைச்சுக்கிட்டே இல்லையா உனக்கு துன்பம் போயிடும், அவரை நீ நினைச்சுக்கிட்டே இரு, உனக்கு துன்பம் எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. சாமி நினைச்சா நமக்கு துன்பம் வருவதே தெரியாது. துன்பம் வரத்தான் செய்யும். ஏன்னா நம்ம பெரிய எடுத்துட்டோம்ல, இன்னும் வரத்தான் செய்யும். ஆனா சிவபெருமானை வழிபாடு செய்தால் அந்த வர்ற துன்பம் தெரியாம போயிடும் உங்களுக்கு. சரி, அப்படி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. எல்லாருக்கும் மன்னன். நாம உயிர்களாகிய நாமெல்லாம் இளவரசர்கள், சிவபெருமன் மன்னன். இப்ப நாம எதுல மாட்டிக்கிட்டு இருக்கோம்னா வேடங்கள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இளவரசராக இருக்கக்கூடிய இந்த உயிர்கள் எல்லாம் வேடுவர்கள் போய், எந்த வேடர்கள்னா 50 வேடர்கள், அந்த வேடங்கள்கிட்ட போய் மாட்டி சிக்கி சின்னாபனம் ஆகிக்கிட்டு இருக்கோம். சாமி மன்னராக இருந்து சிவபெருமான் நம்மை அழைக்கின்றார். இப்ப நீங்க எல்லாம் அரண்மனையில வாழக்கூடியவர்கள், இந்த வேடங்கள்ல இப்படி சிக்கி தவிக்கின்றீர்களே வாங்க அப்படின்னு சொல்லி சாமி நம்மளை அழைக்கிறார். நம்ம ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் வருவான் பெருந்தளிக்கில் விளையாதவன்னு ஞானசமுதை பாடுறாரு. நம்ம ஆவியை வற்புறுத்துறாராம். பாப்பா பாப்பா வழிபாடு செஞ்சு உரிய வழியை பாருப்பாருன்னு கூப்பிடுறாராம் சாமி. இதுவும் உருவி விட்டு சாமி எடுக்க சாமி, இன்னும் நான் நிறைய அனுபவிச்சுட்டு வரேன் அப்படின்னு இந்த உலகத்தை ரொம்ப அனுபவிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்குது இந்த உயிர். இறை நாட்டம் வரமாட்டேங்குது. இப்ப வேற ஒன்றும் வேண்டாம். இப்ப இங்க சொற்பொழி நடக்குது. இங்க முக்கில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி போறாங்கன்னு வச்சுக்கோங்க. கூட்டம் எங்க போகணும்னு நினைக்கிறீங்க? இப்ப சொற்பொழி கற்றுக்கிறவங்க பின்னாடி கூட அப்படியே அப்படியே பின்னாடி கூட ஆடல் பாடல் எங்க போடுறாங்களா அப்படியே போய் கூட்டம் பூரா அங்க எகிரி போயிருக்கும். அதனால நமக்கு பெரும்பாலும் எதுனா உலக நாட்டம் அதிகமா தான் இருந்துகிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நல்லா தெரியுங்க என்ன காரணம் அப்படின்னா, எதுனாலும் துட்டு கொடுத்தா கிடைச்சிருதா? நீ சாமி அப்படி நீங்க பெற முடியுமா? பெற முடியாது. அதனால உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. இறை என்பது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எதனாலும் துட்டை கொடுத்து வாங்கி அதை அனுப்பிச்சிடுறீங்க, என்ன வேணாலும் பண்ணிடுறீங்க. ஆனா இறை என்பும் தெரியாம இருந்தாலும் பாவத்தை கசப்பா தான் இருக்கு. ஆனா சாப்பிட்டா அது எப்படி உடலுக்கு நலம் செய்கின்றதோ அதே போல சிவருமான் நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நினைச்சா ஆனந்தமா இருக்கும். அது திகட்டாத பொருள். புரிஞ்சுச்சா? ஏன்னா இதெல்லாம் ஆணித்தரமா சொன்னாதான் உங்களுக்கு சாமி மேல பக்தியும் அன்பும் அதிகமாகும். புரிஞ்சுச்சா? உங்களுக்கு எந்த நிலையில் நம்ம கடைசி காலம் வந்துட்டோம், நம்ம 40 வயசை தாண்டிட்டோம், இனிமே பெருமானை அடைவதற்கு உரிய வழியை நாம் பார்க்க வேண்டும் என்று எந்த நிலையிலையும் நமச்சிவாயத்தை நாவில் நவின்று ஏற்றி கொண்டே இருக்காங்க. நிச்சயம். சரி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. சீரார் பெருந்துரை, சீரான்னா செல்வத்தை உடையவன், எல்லா நலன்களையும் உடையவன் சிவபெருமான். அதான் சீரார் அப்படின்னாரு அந்த இடத்துல. பெருந்துரை அப்படின்னாரு எல்லா வளங்களையும் உடைய பெருந்துரை. பெருந்துரை என்றே பிறப்பிருத்தினாரு மாணிக்கவாசகர் பெருமான். பேசும் பேச்சுக்கு இலக்கியமா பேச்சிறந்த மாசின் மணியின் மணிவார்த்தை பேசி பெருந்துரை என்றே பிறப்பிருத்தேன் மருந்துருவாய் என் அடி மனத்தே அப்படின்னு கூட அந்த கடைசி பாட்டில் சொல்றாரு மாணிக்கவாசகர் பெருமான். அந்த திருவெண்பான்னு ஒரு அதுல பாடுறாரு, பெருந்துரை என்றே பிறப்பிருத்தேங்கிற. இவர் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எந்த இடம்? பெருந்துரை, திருப்பெருந்துரை. அப்பேற்பட்ட பெருந்துரை, அங்க போய் பெருந்துரை பெருந்துரை என்றே என்னுடைய பிறப்பை எடுத்தேன். அங்க போய் சிவபெருமான்கிட்ட போய் அப்படியே திருவடியில போய் விழுந்தாரு. பெருந்துரையே என்று போய் திருவடியில் விழுந்தாரு. சாமி அவருடைய பிறப்பை. இப்ப நாமளும் பெருந்துரைன்னு சொன்னா சாமி கண்டிப்பா என்ன செய்வாரு? எப்படி இருப்பார் அப்படின்னா, குருவாக நம்முடைய வினைகளை நீக்கி ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை போன்ற தீட்சைகள் எல்லாம் கொடுத்து, திருவடி தீட்சை எல்லாம் கொடுத்து, அந்த சரியகிரி யோகத்தின் வழி நிற்க வைத்து ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுப்பார். எடுத்ததுமே மோட்சம்லாம் கிடைக்காது, படிப்படியாக தான் வரும். சரியை, கிரியை, யோகம், கடைசி ஞானம். ஞானத்தை கொடுத்தாலன்றி மோட்சம் கொடா. அதனால ஞானத்தை கொடுத்து தான் மோட்சத்தை கொடுக்க முடியும். கொஞ்சம் இப்ப நமக்கு ஞானம் வந்துச்சா? எனக்கு இப்பதான் சார் ஞானம் வந்துச்சு அப்படின்னு தயவுசெய்து சொல்லக்கூடாது. ஏன்னா ஞானம் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு நாள் போயிருன்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா? அது உங்களுக்கு தேங்கி, நீங்க சரியகிரி யோகம் பண்ணாலே அது தேங்கி ஞானம். ஞானம் என்பது என்னன்னா, எல்லா பொருளையும் சிவத்தை பார்ப்பது ஞானம். பார்க்கும் இடமெல்லாம் எங்கள் நீக்குமர நிற்கின்ற பரிபூரணந்தமாக எதை பார்த்தாலும் சிவமா பார்க்கிற நிலை வரும். அப்படின்னாதான் எந்த உயிர்லையும் உங்களுக்கு பகைமை வராது. ஒருத்தர் பார்க்கும்போது உங்களுக்கு பகைமை வருமா? ஐயோ சிவம், உயிருக்குள்ள சிவம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க? பயப்படுவீங்க. யாரையும் பகைமை பார்க்க மாட்டீங்க. அப்படிதான் ஞானிகள்லாம் இருப்பாங்க. ஞானத்தால் தொழுவார்கள் சிலர் ஞானிகள், ஞானத்தால் தொழுகிலே ஞானினே.
ஞானத்தால் தொழுவார்கள் தொலைக்கண்டு ஞானத்தால் நானும் தொழுகிறேன் என்னாரு அப்பர் சாமி. அப்படி பெருமானே எத்தனையோ அடியார்கள்லாம் ஞானத்தை பெற்றுக்கொண்டு உன் திருவடி வந்து அடைகின்றார். எனக்கு எந்த ஞானமும் இல்லை, அந்த சிவஞானத்தை பெற்றுக்கொண்டு வந்து நான் உன்னை வழிபாடு செய்கின்றேன் அப்படின்னு யாரு சொல்றா? அப்பர் சாமி சொல்றேன். மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. தேவன் தேவாதி தேவன் தேவாதி தேவரெல்லாம் தேடி நின்று அலறிட்டு தேடி நின்று நாவாந்த மறைபாடி நட்டமாடி நான்முகனும் இந்திரனும் ஆளும் போற்ற எந்த பாட்டு? அந்த கடைசி பாட்டை சொல்றாரு அப்பர் சாமியில. எண்ணுகேன் சொல்லி ஒரு சிலை காணப்பேராய் பூவாந்த பொன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே. அந்த பாட்டுல அழகா சொன்னாங்க பாருங்க. பாட்டு நான் 2 வரி தான் சொன்னேன், அவங்க மீதி 4 வரி சொல்லிட்டாங்க. நாங்க தினசரி தேவாரம் பாடிக்கிட்டு இருக்கோம் சுவா அப்படின்னு சொல்றது தெரியும். தேவரெல்லாம் தேடுறாங்க திருவடியை, சாமி திருவடியை பார்க்கணும். யாருக்கும் காட்சி பண்ண சிவபெருமான் எந்த உயிரை எப்போ ஆட்கொள்வார்னு யாருக்கும் தெரியாது, தேவர்களாலே அறிய முடியாது. அதான் தேவாதி தேவன் சிவபெருமான். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான் ஒருவரே. அப்படி மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவர் சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. சாமி எப்படிப்பட்ட மலைன்னா ஆனந்த மலை. இதை வந்து நம்ம எந்த பாட்டு சொல்றாரு? எந்த பாட்டுன்னா திருப்பள்ளியில் 2வது பாட்டு. அருணன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையலனயன கடிமலர் மலரவன் தன்னலம் கண்ணா திரை நிறையறுபதம் முரள்வன இவைவோ திருப்பெருந்தூரை ஊரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. அருமையா பாரு, ஆனந்த மலைகள் அது முக்தி அருளும் ஆனந்த மலை. அண்ணாமலை கேட்டீங்களா? அது என்ன மலை? நீங்க கோயிலுக்கு போகணும்னு அவசியம் உள்ள வந்து திருவண்ணாமலையை பொறுத்தளவுக்கு மலையை பார்த்தாலே சுவாமியை பார்த்ததுக்கு சமம். அண்ணாமலை இருக்கு பார்த்தீங்களா? அந்த பிரம்மா விஷ்ணு போய் கேட்டதுக்காக தான் சாமி குறுகி சிவலிங்கமாக வந்தார். அதுக்கு முன்னாடி சுவாமி மலையாத்தான் இருந்தார். இவங்க கேட்டதுக்கு அந்த அருணாச்சல புராணத்தில் வருது. அவங்க கேட்டுக்கிட்டதுனாலதான் சாமி இவ்வளவு மலையா இருந்தீங்கன்னா நாங்க எப்படி மாலை சாத்த முடியும், எப்படி நாங்க பூசிக்க முடியும், அதனால எங்களுக்காக குறுகி வாங்கன்னு அவங்க கேட்டுக்கிட்டதுனால சுவாமி குறுகி சிவலிங்கமாக. அங்க மலையே நெருப்பு மலைன்னு பேரு. அருணாச்சலம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அருணம்னா நெருப்புன்னு அர்த்தம், சலம்னா மலைன்னு அர்த்தம். நெருப்பு மலைன்னு பேரு. அண்ணாமலை அப்படின்னா நெருங்க முடியாத மலை என்றும், அருணாச்சலம் என்றால் நெருப்பு மலை என்றும் பேரு. அருணாச்சலம் என்று ஒரு முறை சொன்னா 1 கோடி முறை நமச்சிவாயத்தை சொன்னதுக்கு சமம். எத்தனை தடவை? 1 கோடி தடவை. அதனால அருணாச்சலம் நாங்க சொல்லும்போது திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பரம். அது மாதிரி ஏகாம்பரம் சொன்னாலும் அவங்களுக்கு சிறப்பு. இப்படி ஒவ்வொரு புராணம் எடுக்கும்போது அப்படி ஒன்னொன்னா நாங்கள் சேர்த்துக்கிறோம். இந்த புராணங்கள் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை சொன்னா நமக்கு அதனுடைய பயனை கட்டாயமாக தரும். ஏன்னா புராணங்கள் வந்து பொய் கிடையாது, புராணங்கள்லாம் உண்மை. இப்போ இதிகாசங்கள் கூட கொஞ்சம் கதை விடுறதுலாம் இருக்கு. இதிகாசங்கள்லாம் கொஞ்சம் மற்றதெல்லாம் கதையெல்லாம் சொல்லும்போது அதுல நிறைய சேர்வையெல்லாம் உண்டு. ஆனா புராணங்களை வந்து எதையுமே சேர்க்க முடியாது. புராணங்கள்லாம் உண்மை சம்பவம், நடந்த விஷயம். அதனால எதுவுமே பொய் கிடையாது. அதுபடி நாம வாழ வேண்டும். புராணங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ, திருமுறைகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ, சித்தாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை நாம கடைபிடிக்கணும். சித்தாந்தமும் திருமுறையும் நமக்கு 2 கண்கள் போல. புரிஞ்சிச்சா? சரி. அது புராணம் இங்கிட்டு வந்து 3 புராணம் ரொம்ப முக்கியமான புராணம். வள புராணம், பெரிய புராணம், இட புராணம். இடது கண் வந்து திருவிளையாடல் புராணம், நெற்றிக்கண் வந்து கந்த புராணம். இந்த 3 புராணம் எல்லார் வீட்லையுமே கட்டாயமாக இருக்கணும். வழக்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். வழக்கன் என்னது? கரெக்டு. இடது கண்ணு நெற்றிக்கண்ணு கந்த புராணம். பாட தப்பிச்சிட்டேன், கரெக்டா சொல்லிட்டீங்க.
இது வந்து எப்பயுமே இந்த 3 புராணம் நம்ம வீட்டுல இல்லத்துல திருமுறை பெட்டியில எப்பயுமே பன்னீர் திருமுறையோட இது இந்த 3 புராணத்தையும் கண்டிப்பாக வைத்து இருக்க வேண்டும். சரி, அப்ப சுவாமி அருளக்கூடியது என்னது அப்படின்னா ஆனந்தம். அவர் வந்து ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஆனந்த கூத்தன் அருள்வழியில் நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாய் ஆடாமோ தோநோக்கும் என்று சொல்வதற்கினங்க கடைசி சுவாமி முக்தியில் என்ன கொடுப்பாரு? ஆனந்தத்தை கொடுப்பார். இப்ப இன்பம் கூட என்ன ஆயிரும்? திகட்ட ஆரம்பிச்சிடும். ஆனா ஆனந்தம் திகட்டவே திகட்டாது. ஆனா அந்த முக்தி இன்பத்தையும் சிவபெருமான் கொடுப்பாரு. அதை சொல்றல, ஆறாத இன்பம் அருளும் மலை போட்டினாரு. ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்பம் யாரு? இந்த இன்பம் வந்து எப்படின்னா திகட்டாத இன்பம். அது மாறி எப்படி ஆகும்? ஆனந்தமாக மாறும். இந்த இன்பம் வந்து திகட்டாம இருந்து ஆனந்த மலையாக மாறும். இப்ப செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வமதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வ வாழ்வில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. இந்த பாட்டு பாடினா எல்லாரும் எப்படி பாடுறாங்க பார்த்தீங்களா? இந்த தேவார மடத்துல நாங்க எப்படி பாடுறோம் மட்டும் பாருங்க சிவா அப்படின்னு எல்லாரும் செல்வன் கலந்து செல்வன் 7 தடவை அந்த கரெக்டா எண்ணி பார்த்துருக்காங்க பாருங்க. இந்த பாட்டுல மட்டும் 7 செல்வத்தை சொல்றாரு. எல்லாத்துக்கும் செல்வன் சிவபெருமானுக்கு தான். செல்வன் கல்வியத்தும் செல்வம் செல்வம். உண்மையான செல்வம் யாருன்னா சிவபெருமான் ஒருத்தர் தான். அந்த செல்வத்தை பெற்றாச்சுன்னா மற்ற செல்வம்னா தானா வரும். இந்த உலகத்தில் உள்ள செல்வம்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் உள்ள செல்வம்னா குப்பை போலது, மறந்துடக்கூடாது. குப்பை. இந்த செல்வம்லாம் கைலாய மலையில இது செல்லாது. கைலாய மலையில நந்தி பெருமான் எல்லாத்தையும் வரிசையா நிற்பாங்க. தேவரெல்லாம் அவங்க எல்லாம் கிரீடம் வச்சுப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க 2 தட்டு தட்டுவாரு. எல்லாம் வரிசையில் தட்டுவாராம். அந்த நேரத்துல அத்தனை மணிகள் எல்லாம் கீழே உதிருமா. அதை அத்தனையும் கொண்டு போய் எடுத்து குப்பையில போய் போடுவாராம். இப்ப அதுல ஒரு மணி கீழே இருக்கட்டும், சிலர்லேருந்து வச்சுக்காங்க மணி அப்படி தெரிஞ்சுனா அப்படி பல பலவன்னு வந்துச்சுன்னா காலை போய் அப்படி ஒரு மிதி வந்துச்சு அப்படி திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. ஆள் இல்லாத நேரம் போது டக்கு அடிக்கிற போது கீழே முடிஞ்சது தெரியாது எடுத்து கையில் வச்சிருப்பாங்க. இதை எங்க அடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிடுவாங்க. அப்படி நாம இருப்போம். இந்த செல்வம் எல்லாம் குப்பை, பார்க்கக்கூடாது. கைலாயத்தில் இது செல்லாது. எது செல்லும் தெரியுமா? நீங்க சேர்த்து வைத்த செல்வங்கள் எல்லாம் சிவபுண்ணியமாக மாற்றினால் அது செல்லும், மற்றது செல்லாது. அடியார்களுக்கும் சிவபெருமானுக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கும். எதுவுமே ஒண்ணு கொடுத்தாதான் ஒண்ணு வரும், கொடுக்காம வராது. வாரிய சமயம் சொற்படி வச்சுக்கிட்டு இருந்தான். ஒருத்தர் மாலையை வச்சுக்கிட்டே இருந்தார், பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். உடனே சொற்பொழி பேசிட்டு போது ஒருத்தரை கூப்பிட்டு இவருக்கு கழுத்துல உள்ள மாலையை தூக்கி அவருக்கு போட்டாங்க. உடனே இவருக்கு போடுறதுக்கு ஒரு ஆள் வந்து இவருக்கு மாலையை போட்டாங்க. ஒண்ணு கொடுத்தா ஒண்ணு வரும், கொடுக்கலைன்னா வராது. எந்த ஒரு பொருளுமே ஒண்ணு கொடுத்தாதான் வரும், கொடுக்காம வராது. இப்போ உங்களுக்கு யார் யாருக்கு செல்வங்கள்லாம் இருக்கோ அவங்க ஏற்கனவே நீங்க கொடுத்துருக்கீங்க, அதனால உங்களுக்கு வந்திருக்கு. இப்ப சாமி ஒருத்தரை வந்து பணக்காரரை ஏன் வச்சிருக்காரு அப்படின்னா, ஒருத்தர் நிறைய செல்வந்தராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க செல்வந்தர் எதுக்காக அப்படி செல்வத்தை கொடுத்துருக்காருன்னா, இவங்க தர்மம் செய்வார்கள் என்று சாமி பணத்தை கொடுக்குறாரு. அதை அவங்க தக்க முறையில் செலவிடவில்லை என்றால் சாமி சும்மா இருப்பாரா? இப்ப வேற ஒண்ணு வேண்டாம். இப்ப ஜெயில் வார்டன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜெயில் வார்டன்ட்ட கவர்மெண்ட் அவருக்கு உடுத்த உடை, உண்ண உணவு எல்லாம் கொடுப்பாங்க. அதை தக்க முறையில் என்ன செய்யணும்? அந்த கைதிகளுக்கெல்லாம் அந்த உணவு கொடுக்கணும், உடை கொடுக்கணும். இது இல்லாம அவன் சொந்த தேவைகளுக்காக ஒதுக்குனான்னா கவர்மெண்ட் அவனை சும்மா விடுமா? விடவே விடாது. அது போல சாமி செல்வம் நிறைய கொடுக்காருன்னா அவங்க தர்மம் செய்வார்கள் என்று சாமி செல்வம் கொடுக்காரு. அதை கொடுக்காம தன் தேவைகளுக்காக என் குழந்தை என் குட்டி இதுக்கே தான் பயன்படுத்தேன் அப்படின்னா சாமி சும்மா இருக்கணும். அதனால இருக்கும்போதே கொஞ்சமாவது என்ன செய்யணும்? தர்மம் பண்ணணும். தானம் தர்மம் தாளாது அறம் செய்வின் தடம் கண்ணால் மலரணுங்கிறாரு சுந்தரம் சாமி. தாளாது அறம் செய்யணும். அது ஒண்ணுதான் நம்ம கூட வரும், மற்ற எதுவுமே கூட வராது. வையவன் வடிவேலனை வாழ்த்தி நொய்யில் பிளவேனும் பகிர்ந்துங்கிறாரு அருணைநாத பெருமான். நொய்யில் பிளவு அரிசியில பாதி அளவு குருணமாங்க, அந்த குருணையில பாதி அதுதான் நொய்ய. அதையாவது தர்மம் செய்யுன்னு தான் சொல்றாரு. நம்ம அதை கூட என்ன செய்ய மாட்டேங்கிறோம், செய்ய மாட்டேன். உண்ணும் போது ஒரு கைப்பிடி எடுத்து என்ன செய்யுங்க, அப்பாட இது சொன்னீங்க இது போதும் அப்படின்றாங்க. நிறைய தர்மம் செய்யணும். சொற்பொழியில சொல்லியிருக்காங்க ஒரு கைப்பிடி செஞ்சா போதுமா அப்படின்னு மட்டும் தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க. நிறைய செய்யும். உங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டே இருங்க. எவ்வளவு செய்யறீங்களோ அது உங்களுக்கு பின்னாடி தேடி வரும், உங்களை வந்தே அடையும். எது செஞ்சாலும் சாமி உங்களுக்கு கொடுக்காம இருக்க மாட்டார்.
கட்டாயமா கொடுப்பாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க கொடுக்கும்போது நமக்கு நாளைக்கு வரும்னு நினைச்சு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. சிவார்ப்பணம் சொல்லி கொடுத்து முடிச்சிடணும், அவ்வளவுதான். நீங்க அதை பத்தி சிந்தனையே பண்ணக்கூடாது. நான் போன வருஷம் கூட உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தேன்ல, அதை நீங்க வாங்கி உண்டையாண்டீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? அப்படி இல்லை, நீங்க அவங்க போய் ஞாபகம் எல்லாம் என்ன செய்ய வேண்டாம், படுத்தவே கூடாது. உங்க துட்டு அப்படியே மறந்துடும். தர்மபுரி அதோட கொஞ்சம் சேசம் மணி ஆயிடுச்சா? வைத்தியம் என்னதான் இன்னும் 2 வரி தானே இருக்கு, முடிச்சோம். மாயப்பிறப்பருக்கு மன்னனடி போட்டி, சீராக வெறுந்தொழி நம் தேவனடி போட்டி, ஆறாத இன்பம் அருளும் மலை போட்டி, சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால், சிவன் நம்ம சிந்தையில் நின்ற அதனால், அவன் அருளாலே அவனால் வணங்கி. அவன் அருள் இல்லாம அவன் தாள வணங்க முடியுமா? இப்ப அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிங்கிறது ஒரே ஒரு தான் சொல்றேன். ஒரு யூடியூப்ல போறீங்க, ஒரு விளக்க எடுத்துவான்னா நீ என்ன செய்வீங்க? இப்படியே கண்ணை 2 கண்ணை இப்படி முழிச்சு முழிச்சு பார்த்தா கூட அது ஏதாவது விளக்கு தெரியுமா? ஆனா அந்த சுடர் ஒளி இருந்தால், அந்த விளக்கு ஏற்றப்பட்டு இருந்தால் விளக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்களா, கண்டுபிடிக்க மாட்டீங்களா? அந்த விளக்கின் ஒளியை கொண்டு விளக்கை அறிவது போல அவன் அருளை கொண்டு இறைவனை அறிவது, அவன் அருளாகிய திருவருளை கொண்டு சிவத்தை அறிவது. புரிஞ்சுச்சா? இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, அறியவே முடியாது. எல்லாம் பெருமன் தான் உணர்த்தணும். அவன் அருளாலே அவன் தான் மைப்படி இந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் வாரசடையான், அவன் எண்ணி நல்லான், அவன் ஒப்புடைய நல்லன், அவன் ஒருவன் அல்லன், அவன் ஓர் ஊரனும் அல்லன், அவன் ஓர் உருவமும் இல்லை, அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக அணிநல்லான், இப்படி என் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டினார். அவன் அருள், அவன் பார்த்து நமக்கு ஒரு அருள் கண்ணை கொடுத்து காட்டலைன்னா நாம இறைவனை பார்க்க முடியும். அந்த அருள் கண் நமக்கு எப்ப கிடைக்கும்? வழிபாடு செஞ்சா கிடைக்கும். அந்த ஞானக்கண்ணை சுவாமி கொடுப்பாரு. எல்லாருக்கும் இயல்பாக ஞானக்கண் ஒண்ணு இருக்கு, நெற்றில இருக்கு. அது எப்போ விளைச்சுன்னா நீங்க தியானம் செய்யும் போதுதான் அந்த நெற்றிக்கண் திறக்கும், மற்ற நேரத்துல அது திறக்காது. நாம அதுக்கு வேலை கொடுக்கறதே கிடையாது. நீங்க ஒண்ணு தியானமே பண்ணியே வருஷக்கணக்கு ஆச்சுங்க. சில பேர் அந்த அது அப்படின்னா என்னங்க தியானம் என்ன அப்படி கேட்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. தியானம் பண்ணணும், பண்ணதான் அந்த ஞானக்கண் திறக்கும். புரிஞ்சுச்சா? இறைவனோடு எந்த அளவுக்கு நீங்க ஒன்றுபடுகின்றீர்களோ அந்த அளவுக்கு அந்த ஞானக்கண்ணானது திறக்கும். அவன் அருளாலே அவன் பார்த்து ஒரு ஞானக்கண்ணை கொடுத்துதான் நாம அவன் பார்க்கணும். கடைசி சூரபத்மனுக்கு முருகப்பெருமான் அந்த ஞானக்கண்ணை கொடுத்து தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினார். முருகப்பெருமான் விஸ்வரூபம் எடுத்தார் பாருங்க, அதுல ஒரு அணு அளவுதான் இவரு விஷ்ணு எடுத்தாராம். முருகப்பெருமானுடைய விஸ்வரூபத்துல அணுத்தன்மையுடைய விஸ்வரூபத்தை தான் திருமால் எடுத்தாராம். யாருக்கு? கர்ணன் காமிச்சார் பார்த்தீங்களா? அதை காட்டிலும் பன்மடங்கு முருகப்பெருமானுடைய விஸ்வரூபம் இருந்துச்சான், கந்தபுராணத்துல வருது. அப்ப எப்படி சாமி யாரு? முருகப்பெருமான் யாரு? சாட்சாத் சிவபெருமானே, மாத்திரக்கூடாது. அப்படி விஸ்வரூபம் எடுத்தாரா முருகப்பெருமான். இல்லாத உலகங்கள்லாம் அவர் உடம்புல இருக்குன்னு சொல்லி இப்போ சென்ற முறை சிவதர்மத்திரம் சொல்லும்போது சொன்னோம். அப்படி சாமி பார்த்து அந்த ஞானக்கண்ணை கொடுத்து தன்னை காட்டுறாரு. காட்டி முடிச்சு ஞானக்கண்ணை எடுத்தாரு. நல்ல வேளை நான் முருகரை வணங்கவே இல்லை அப்படின்னா, அந்த இயல்பான குணம் வந்து நான் வணங்குறேன் அப்படின்னு அந்த தன்மானம் அவனை தடுத்தது. அதுக்கப்புறம் சாமி என்ன பண்ணாரு, அங்க ஓடனா இங்க ஓடுனா, கடைசி மாமரமாகனா தலையில இது கடல்ல போய் ஒழிஞ்சான். சாமி வேலினால் எய்து அவனை இருகூறாக ஆக்கி சேவலும் மயிலுமாக ஆக்கினார் சிவவேல் முருகப்பெருமான். கொஞ்சம் அப்ப ஆணவத்தை எதால நீக்க முடியும்? ஞானத்தினால் தான் நீக்க முடியும். அப்ப ஞானம் எதை குறிக்கும்? வேலை எய்து அவரை இருகூறாக ஆக்கி யான் எனது என்கின்ற செருக்கை நீக்கி சேவலும் மயிலுமாக ஆக்கினார். புரிஞ்சுச்சா? அப்படி மாயப்பிறப்பருக்கு மண்ணடி போற்றி, சீரார் பெருந்தனம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி. எந்த நேரமும் அவன் சிந்தை நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும், சிந்தையை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். வாரிய சமயம் சொல்லியிருக்காரு, சிவாய நம்ம என்னை சிந்திப்போருக்கு அபாயம் ஒரு உதவி அப்படின்னதும் ஒருத்தர் பார்த்தாராம். அபாயம் படம் போட்டு இது இப்ப நான் இதை சொல்றேன், சிவாயனம்னு சொன்னா எனக்கு எதுவும் ஆகாம இருக்குமா அப்படின்னு கேட்டாராம். அது வாரிய சமயம் சிரிக்காம சொன்னாராம். வேற இல்லைங்க, சிவாயனம் என சிந்திப்போருக்கு தான் சொன்னேன், சொல்றதுக்குன்னு சொல்லல. சிந்திக்கணும். சிவாயனம்னு சிந்திச்சா அபாயம் வராது. சொல்றதை காட்டிலும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப பலன் கூட. சொல்வதை காட்டிலும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். சிவாயனமா சிவாயனமா சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, குருநாதர் உங்களுக்கு என்ன மந்திரம் சொல்றாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் சிவாய நம்ம சொன்னா கண்டிப்பா அபாயம் ஒருபோதும் வருவதே. நீ திரும்பி பூசும் போது என்ன சொல்றீங்க? சிவாய சிவாய நம்ம சொல்லி திரும்பி பூசணும்.
கருவாய் கிடந்த உன் கடலில் இணைந்தறியும் கருத்துடையும் குருவாய் தெரிந்து வந்து நாமும் பயின்றேன் உணதருளால் திருவாய் பொழிய சிவாய நமையென நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி பொழிய ஒரு அரணி என்று சொல்வதற்கிணங்க இதோட இந்த 10 வரையும் முடிச்சுக்கிறோம். நமக்கு இன்னும் நம்ம டைம் இருக்கும், இருந்தாலும் எல்லாருக்கும் கால சூழ்நிலை எல்லாம் ஒத்துழைக்கணும். நல்ல விளசுவா ஏழை அழகாவது விட்டுட்டே அப்படிங்கிறது. சரி, இதுக்கான உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த 10 பாடலுடைய 10 வரியுடைய விளக்கத்தை கேட்டதுனால உங்களுடைய பல்வினை கரைந்து திருவள் உரையும் என்று சொல்லி திருக்குறள் வாரி அடியின் உரையை நிறைவு செய்து என்ன பாட்டு பாடினா பாதிமதி நதி போது மணி சடை நாதரூழிய உமகேசா பாதுகனி மொழி மாறு குழமகள் ஆதம்பருடைய மனவாளா காதும் ஒரு விழிக்கார முழல் மாயனறிஞர் மருகோனே காலஞ்சனை அணுகாமல் உணர்வு ஆய்வழிபடே ஆதியனோடு தேவரசுரருலகு ஆளும் வகையுறு சிறை வீணா ஆடுமயிலியமரர்கள் சூழம்பள வருவிலையோனே சூதமிக வளர் தோளை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் உடலறவாரி சுவரிட வேலை விட வள பெருமாளே. கைலாய பரம்பரை விஞ்ஞான போதனை காட்டும் என்னை மயில்வாய் மிகண்டான் தந்ததிக்கு ஒரு விஞ்ஞான பானுவாகி ஒயிலாரும் பொழில் திருவாபு திருவாள் நமச்சிவாய தேவன் செயலாதும் வரமுடியும் திருமரபு நீடுபடி தனகமாதும் பவப்பெரும் கடலை கடந்திருந்ததற்கு மரமன் வகுத்து அருணறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உயவதம் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசம் தனனியில் எங்கும் தண்டல் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசியம் வளர்த்தால் சென்னியில் கொண்டு போற்றுமே வான்மியில் வளாதுமிக வழிவனம் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத வாழ்க நான்முறை அரங்கள் உங்க நற்றமும் வெளிமல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை பண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தேவன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றமும் அரண் பார்வதி பதையே என்னாருடைய போற்றி வெற்றிவேல் முகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பலம்.